பிள்ளைங்க காணாம போயிடக்கூடாது. ஆனா இந்த திருவிழாவில் நாம் காணாமல் போனால் நாம் கண்டடைவாதை கண்டு அடைவோம் என்று பொருள். பாரதி வாழ்ந்த காலத்தில் 1/4 நூலுக்கு அவன் கொடுத்திருக்கிற முன்னுரையை நீங்கள் எண்ணி பார்த்தால் அந்த நூலை யாருக்கு தெரியுமா காணிக்கையாக்குகிறான்? பாரத நாட்டில் நாமெல்லாம் உண்பதற்கு உழவு தொழிலை செய்து நம்மை ரட்சிப்பவர்களாகிய பள்ளர் பறையர் என்னும் பரிசுத்தமான வைசியர்களுக்கு இந்த நூலை சமர்ப்பிக்கிறேன் என்று அந்த காலத்திலேயே ஒரு வெடிகுண்டை போல ஒரு புதிய கருத்தை செய்தவன் யார் என்று சொன்னால் பாரதி. புதுமை பித்தன் வருத்தப்பட்டு சொன்னாரு, கோபப்பட்டு சொன்னாரு, கொட்டாவி விட்டதெல்லாம் கூறுதமிழ் பாட்டாச்சு, முட்டாளே இன்னமுமா பாட்டு என்று கோபப்பட்டு கேட்டான் புதுமை பித்தன். நெல்லையினுடைய கலாப்பிரியா ஒரு காட்சியா பதிவு செய்திருக்கிறார். அந்த நல்லாறு யார்? ஒரு பூ விற்கிற அம்மா. அந்த அம்மாட்ட ஒரு குழந்தை பூ வாங்க வருது. இதுதான் காட்சி. இந்த காட்சி அவர் சொல்றார், 100 பூ தாங்க என கேட்கும் குழந்தைக்கு எண்ணாமல் 10 கன்னிகள் அதிகமாக விட்டு நரைக்கி தரும் பெண்ணுக்காக பெய்கிறது மழைன்னு எழுதினார். சபாஷ். தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்று உலக புகழ் பெற்ற ஒரு விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திர போஸ் பேரு. ஆனால் அவருக்கு கிடைத்த புகழ் உண்மையில் தொல்காப்பியனுக்கு கிடைத்திருக்க வேண்டியது. ஏனென்றால் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என்று சொல்லி அந்த ஒன்று அறிவு என்பது தொடு உணர்வு, புல்லும் மரமும் ஓர் அறிவினவே என்று சொன்னவன் தொல்காப்பியன். பொருணை நெல்லை 5வது புத்தக திருவிழாவில் இன்றைய நிகழ்வின் நிறைவு நிகழ்வாக ஒரு இலக்கிய பட்டிமன்றம் இந்த மேடையில் அரங்கேற இருக்கிறது. பட்டிமன்றம் உடனடியாக துவங்க இருக்கிறது. அனைவரும் அமைதி காக்கணும்னா அமைதி குலைகிற அளவுக்கு ஒன்றும் நடக்க போறதில்லை. அதனால சில பேர் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அது சில பேர் அப்படி சொல்லுவாங்க, ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள், அனைவரும் அமைதியாக பேசணும்னா சுடுகாட்டில் போய் தான் பேசணும். அங்கே தான் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் ஆளுக இருப்பாங்க. ரொம்ப அருமையான நிகழ்வு. அதுவும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கட்டுக்கு அடங்குகிற கூட்டம் தான். கட்டுக்கு அடங்காத கூட்டம் இல்லை, புத்தக கட்டுக்குள்ளே அடங்குகிற கூட்டம் தான் இன்றைக்கு. நான் நெல்லைனா வாசிப்புக்கும் நெல்லைக்கும் இலக்கியத்திற்கும் இருக்கிற தொடர்பை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உண்மையிலே நான் கேட்டேன், என்னங்க இவ்வளவு அடர்த்தியா நிகழ்ச்சிகள் இருக்க அப்படின்னு. இல்லைங்க நீங்க தைரியமா இருங்க, 10:30 வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னாங்க. இதை உங்களுக்கு மட்டும் சொல்லலை, பேச்சாளர்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா இந்த வாகனங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் பார்த்தீங்களா. சில பேர் வண்டியை கட்டி பிடிச்செல்லாம் உருளுவாங்க, நமக்கே பயமா இருக்கு இன்னொரு வண்டி பிறந்துடுமோ அப்படின்னு. சில பேர் தள்ளிக்கிட்டு திருநெல்வேலி எல்லையை தாண்டி எல்லாம் ஓடுவாங்க. பெட்ரோல் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க, சாவியை போட்டோமான்னு பார்க்க மாட்டாங்க, ஒத்தன்னு பின்னிட்டு கிடப்பாங்க. அது ஸ்டார்டிங் ட்ரபிள். எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு என்ன பிரச்சனைனா பினிஷிங் ட்ரபிள் ஒன்று இருக்கும். முடிக்க முடியாமல் சில பேர் இந்த ஊரில் சைக்கிளில் ஏற்றி விட்டுருவாங்க. எப்படி நிறுத்தி இறங்குறதுன்னு சொல்ல மாட்டாங்க, ரொம்ப சுற்றிட்டு கிடப்பான். சில பேச்சாளரை பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக கூற விரும்புவது என்னவென்றால், அந்த விருப்பமே வராது அவருக்கு கடைசி வரைக்கும். அப்புறம் அவருக்கு கடைசியாக நம்ம சிலதை குறித்தான் அந்த பட்டிமன்றத்தையும் முடிக்க வேண்டியிருக்கும். உண்மையிலே அருமையான ஒரு தலைப்பினை எங்களுக்கு இந்த பட்டிமன்றத்திற்காக தந்திருக்கிறார்கள். வாழ்வின் சாரத்தை பெரிதும் பேசுவது அன்றைய இலக்கியங்களா இன்றைய இலக்கியங்களா? இதுல அன்று இன்று என்று பிரிப்பது அப்படின்னா பாரதியிலிருந்து நம்ம இன்றுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவன் தானே இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு பாரதி மட்டும் பிறக்கல, தமிழ் இலக்கியமும் பாரதிக்கு பிறகுதான் இன்று புதிதாய் பிறந்தது. எனவே பாரதிக்கு பிந்தைய இலக்கியத்தை இன்று வரை புதிய கவிஞர்களுக்கு உத்வேகம் தந்து கொண்டிருக்கிற, இலக்கியத்திற்கு உத்வேகம் தருக்கிற கிருஷ்ணகுமார் பாரதியை உச்சத்துக்கு கொண்டு போயிட்டார். அதுக்கு பிறகு எதுவும் போய் சொல்ல முடியாது. ஆனா எல்லா துறைகளிலும் அவர் முயன்று பார்த்தார். மொழிபெயர்ப்புல பாரதியினுடைய அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற வசதிகள் இல்லை. ராய்ட்டர் தந்தி வந்ததுன்னு எழுதுவார். இந்த மெம்பர் அப்படிங்கிற வார்த்தையை எளிதா மொழிபெயர்த்துறோம், உறுப்பினர் அப்படின்னு. ரொம்ப நாளா மத்திய அரசு அப்படின்னு சொன்னதை கூட இப்ப ஒன்றிய அரசு என்று நாம் அழகாக மொழிபெயர்த்திருக்கிறோம். அந்த ஒன்றிய என்கிற வார்த்தைக்குள்ள ஒன்றிய அரசு என்பது எல்லா மாநிலங்களோடும் ஒன்றிய அரசாக இருக்க வேண்டும். ஒன்றி போயிட்டோம்யா அப்படிங்கிறோம்ல, அந்த தேசம் என்பது எல்லா மாநிலங்களோடும் ஒன்றி இருக்கணும். ஆனா பாரதி இந்த மெம்பர் என்கிற வார்த்தையை அங்கத்தினர் என்று சொல்லலாமா, உறுப்பினர் என்று சொல்லலாமா? நீங்க இந்தியாவில் எழுதின கட்டுரையில் இந்த மெம்பர்ங்கிற வார்த்தையை எப்படி சொல்லலாம் என்றெல்லாம் முயன்று இருக்கிறான். ஏன்னா மொழிபெயர்ப்பு ரொம்ப நான்லாம் +2 முதல் செட்டுங்க. நான்லாம்
எங்களுக்கு தான் பொருளாதாரம் தமிழ்ல வந்தது. இப்ப பொருளாதாரம் மேலைங்களையும் தமிழ்ல தான் இருக்குன்னு வைங்களேன். அந்த தமிழ்ல எங்களுக்கு முதல் பொருளாதார புத்தகம் வந்த பொழுது ஒரு வார்த்தையை அருமையா மொழிபெயர்த்திருந்தாங்க. அதுல என்ன இருந்ததுன்னா, கவர்மெண்ட் பிளே எ பிக் ரோல் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதுதான் ஆங்கிலம். இதை மொழிபெயர்த்தவர் எவ்வளவு அழகா மொழிபெயர்த்திருந்தார்னா, அரசாங்கம் விளையாடுவதற்கு எப்போதும் ஒரு உருளையை கையில் வைத்திருக்கிறது. அது உண்மைதான், எனக்கு இப்பதான் புரியுது. ஒரு உருளையை போட கவர்மெண்ட் பொருளாதார வளர்ச்சியில் அரசாங்கம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதற்கு பதிலாக அரசாங்கம் விளையாடுவதற்கு எப்போதும் ஒரு உருளையை வைத்திருக்கிறது என்று மொழிபெயர்த்தார்கள். அப்படி மொழிபெயர்ப்பு உட்பட தமிழ்ல முதல் கருத்து சித்திரத்தை கொண்டு வந்தவன் பாரதி தான். நிறைய முதல், ஏன்னா பாரதி தான் நவீன தமிழுக்கு முதல். அதனால தான் அவன் நிறைய முதலாக இருந்தான். நிறைய சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். அன்றைய இலக்கியம், சங்க இலக்கியம் துவங்கி மகாகவி பாரதி வரை, பாரதி துவங்கி இன்றைக்கு யுக பாரதி வரை எல்லா இலக்கியங்களையும் தொட்டு காட்டுவதற்கு இங்கே வந்திருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய கவி சக்கரவர்த்தி கம்பனே ராமகாதையை பாடுகிற பொழுது இவ்வளவு பெரிய கடலாக இருக்கிறதே, ஒரு பூனையை போல இருக்கிற நான் எப்படி இவ்வளவு கடலையும் குடிக்க முடியும் என்று கம்பனே சொன்னான்னா, ஒரு எறும்பை விட சின்னதாக இருக்கிற நாங்கள் இவ்வளவு பெரிய இலக்கிய கடலை எப்படி நீந்தி கடந்து விட முடியும், எப்படி உங்களுக்கு கடத்திவிட முடியும் என்று தெரியவில்லை. பொதுவாக அன்று இன்று எப்பவுமே ஒரு முரண்பாடான ஒன்று. இன்று இருப்பவர்களுக்கு அன்றை பிடிப்பதே இல்லை. சில பேருக்கு இன்னும் சில பேர் வெள்ளைக்காரன் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றவங்க இருக்காங்க நாட்டில். அவன் யார வெள்ளைக்காரன் சொல்ற நினைச்சிட்டு இருக்க, பக்கத்து வீட்டில் இருக்கவன கூட வெள்ளைக்காரன் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. வெள்ளைக்காரன் போயிட்டானேன்னு வருத்தப்படுறவங்க, காந்தி எதுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு காந்தி மேல கடுப்பாகிறவங்க, இப்படி பல குரூப் இருக்காங்க நாட்டில். அவங்க மத்தியில நம்ம வாழ வேண்டியிருக்கு. இதுல வாழ்க்கையின் சாரத்தை பெரிதும் தந்திருப்பது யார்? நாங்க கவிஞர்களை மட்டும் எடுக்கலாங்க. இன்னைக்கு உலக கவிதை தினம். இன்னைக்கு உண்மையிலே இன்றைக்கு உலக கவிதைகள் தினத்தில் இன்று அன்றைய இலக்கியம், இப்ப கவிதைன்னு எடுத்துக்கிட்டா கூட பாடல்களா சொல்லிட்டு போயிடலாம். இதுல புதுமைப்பித்தனும் வருவாரு, ஜெயகாந்தனும் வருவாரு, தோமுசியும் வருவாரு. பாரதி காலமும் கருத்தும் என்கிற நூலை பற்றி பாரதி கிருஷ்ணகுமார் சொன்னார். நான் இந்த மன்றத்திலே மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்வது, தோமுசி எழுதிய இளங்கோடிகள் யார் என்கிற புத்தகத்தை நீங்கள் தயவு செய்து படிக்க வேண்டும். சிலப்பதிகாரம் குறித்த ஒரு அற்புதமான ஆராய்ச்சியை நாங்கள் வரும்பொழுதே நானும் முத்திலவனும் மகாசுந்தரம் சிலப்பதிகாரம் குறித்து பேசிக்கொண்டே வந்தோம். இளங்கோடிகள் யார்? நமக்கு சொல்லப்பட்ட கதை என்ன? நிறைய புனைவுகள் இருக்கிறது. வள்ளுவன் குறித்து கூட இல்லாத புனைவா? வள்ளுவருக்கு மனைவி இருந்தாங்களா, துறவியா, எதுவுமே தெரியாது. ஆனா இவங்கெல்லாம் வாசுகின்னு ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சு அந்த வாசுகியை தண்ணியும் இறைக்க விட்டு வள்ளுவர் வாசுகி அப்படின்னு கூப்பிட்டாராம். அந்த அம்மா அப்படியே நிறுத்திட்டு வந்துச்சான். அந்த வாளி அப்படியே நின்னுச்சான். அப்புறம் வள்ளுவர் பக்கத்திலே ஒரு கிண்ணம் வச்சிருப்பாரா, ஒரு ஊசி வச்சிருப்பாராம். என்னமோ இவங்க தான் எடுத்து கொடுத்த அசிஸ்டன்ட் மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. ஒரு சோறு கீழே விழுந்துட்டா கூட அதை தண்ணியில முக்கி சாப்பிடுவாராம். அவ்வளவு சிக்கனமானவர் வள்ளுவர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. வள்ளுவர் சொற்சிக்கனம் மிக்கவர் நமக்கு தெரியும். ஆனா இப்படி எல்லாம் இருந்தாரா நமக்கு தெரியாது. இந்த வள்ளுவன் வாசுகி இந்த கிணத்தடி கதையை படிச்சுட்டு மதுரையில் ஒருத்தன் மாயாண்டின்னு ஒரு ஆள், அவன் நம்ம மனைவி எந்த அளவுக்கு கற்போட இருக்கலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தண்ணி இறச்சிக்கிட்டு இருந்திருக்கு. இவன் முனியம்மா அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். அந்த அம்மா இந்த கொலபாதகம் எது கத்துறான்னு சொல்லிட்டு விட்டுட்டு முடியாந்திருக்கு. வாளி தொப்புன்னு விழுந்துருச்சு. வந்தவொடனே கேட்டிருக்கான், நீ வாசுகி அளவுக்கு இல்லை போல இருக்க, வாசுகி விட்ட இடத்திலேயே வாளி தின்னுச்சே, நீ விட்ட வாளி விழுந்துருச்சே. அதுக்கு அவர் சொன்னார், நீனு ஒன்னும் வள்ளுவன் இல்ல, நீ ஒரு மானங்கட்ட ஈத்தர பயிடாங்க, நீ என்னமோ பெரிய வள்ளுவ மாதிரி முப்பாளையும் கலந்து குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால வாசுகி ஒருவேளை வள்ளுவன் கூப்பிட்டால் ஒருவேளை அந்த நின்றுக்குமியா, நீ கூப்பிட்டாலும் வாளி நிக்காது அப்படின்னு சொன்னிச்சான். இப்படி நிறைய செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். வாழ்க்கையின் சாரம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு அதைத்தான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். வாழ்க்கை நிறைய பேர் சொல்லுவாங்க. கவியரசர் தாகூர் சொல்லுவார், வாழ்க்கைன்னா என்னடா அப்படின்னா, மனித வாழ்க்கைன்னா காலம் என்கிற மகள் பிறப்பு என்கிற மார்பகத்திலே இருந்து இறப்பு என்கிற மார்பகத்திற்கு, 2 மார்பகத்திலும் மனிதர்களுக்கு பால் கொடுக்கிறார். பிறப்பு என்கிற மார்பகத்திலிருந்து பால் கொடுத்து விட்டு இறப்பு என்கிற மார்பகத்திற்கு அந்த குழந்தையை மாற்றுகிற இடைவெளிதான் வாழ்க்கை என்று தாகூர் பேசுவார். அவ்வளவுதான் வாழ்க்கை. சில பேர் பாத்தீங்கன்னா நமக்கே பயமா இருக்கும், இமயம் சரிந்ததுங்கிறான். இந்த சந்துக்குள்ள எத்தனை இமயம் தான்டா இருந்தீங்க? அவன் ஜாகிர வரைக்கும் அப்படி ஒரு இமயம் நம்ம ஏரியாவில் இருந்ததே நமக்கு தெரியாது.
கண்ணீர் அஞ்சலி, நினைத்தால் தான் மறந்தால் தானே நினைப்பதற்குங்கிறான். அடுத்த மாசமே போஸ்ட் எடுக்க மறந்துடுறான். அதுவும் நல்லா சம்பாரிச்சு வச்சுட்டு போனா தான் கண்ணீர் அஞ்சலி ஒரு கண்ணை போட்டு டைன் 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 போடுவாங்க. அவரே பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்து செத்துருந்தா யாராவது கண்ணீர் அஞ்சலி இப்படியெல்லாம் போடுறது இல்லை. மனித வாழ்வு ரொம்ப புதிரானது. மிகப்பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் வாழ்வின் ரகசியத்தை தேடிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். இதுல நான் ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. எங்க மேடை கலைவாணர் நன்மாரன் சொல்லுவார், நடுவருடைய முன்னுரை என்பது சுருக்கமா இருக்கணும். அது எந்த அளவுக்கு சொல்லுவார்னா, 4 பேர் ஓடுறதுக்கு நிற்கும் பொழுது ஒரு அம்பையர் என்ன பண்ணுவாரு, கொடியை ஆட்டிட்டு விட்டுருவார். 4 பேர் ஓடணும். அதுக்கு பதில் அவரே கொடி எடுத்துட்டு ஓடினார்னு வைங்க. அந்த மாதிரி சில பேர் முன்னுரையே ரொம்ப நேரம் சொல்லி பேச வந்தாலும் அப்புறம் எங்களே ஏண்டா கூப்பிட்டீங்க, நீங்களே பேசி முடிச்சுட்டு போக வேண்டியதானடா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஒரே ஒரு வரி உமாபதி சிவாச்சாரியார், பழசுன்னா அதன் மீது எல்லாமே கடந்த காலத்தில் நல்லதா இருந்துச்சு, இப்பதான் எதுவும் சரியில்லை. சில பேர் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் அந்த காலத்தில் அப்படி ஆரம்பிச்சாலே பயலுக்கு பிடிக்க மாட்டேங்க. அறிவுரை அப்படின்னா எங்களுக்கு கெட்ட எரிச்சல் வருது. என் பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் போய் தம்பி இப்ப இல்ல தம்பி அப்படின்னா என்ன அட்வைஸா? ஆமாடா இன்னைக்கு எனக்கு மூடு இல்லை, நாளைக்கு பாரு. அவனாவது இன்னொரு பையன் தம்பி இவ்வளவு அறிவுரை சொல்லி இந்த புத்தியை வச்சு நீ புழைச்சிருக்கலாம்ல. அறிவுரை என்பதே அடுத்தவர்களுக்கானதுதான். எவனும் சொல்றபடி செய்யறதே இல்லை. நான் சொல்றேன்னு வைங்க, ஐயா அந்த காலத்தில் நான்லாம் நடந்தே போய் படிச்சேன்டா, இப்போ அதுக்கு என்ன என்னை ரொம்ப நடக்க சொல்றியா? இந்த காலத்தில் பஸ் இல்லை, மதுக்கூர் வரைக்கும் நடந்திருப்பேன். அது இப்போ பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இலவச பஸ் பாஸ்ன்னு முதல்வர் அறிவிச்சிட்டாரா? இல்லை ஒரு வகையில் ஆண்களுக்கு வந்து பெண்கள் அதிகமாக வேலை வாங்குறாங்க. எங்கேயாவது போச்சுன்னா கூட நம்ம நான் போனால் காசு செலவாகும், நீயே போயிட்டு வந்துருமா. முதல்ல ஆரம்பத்தில் பெண்கள் போனாங்க. இது ஒரு டெக்னிக் இருக்கா? அன்னைக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் பேசுறாரு, மரியாதைக்குரிய பெரியோர்களே, இலவச பஸ் பயணிகளே, தாய்மார்களேங்கிறதே இலவச பஸ் பயணிகள் மாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான விஷயங்க. ஏன்னா அதுல ஒரு பெரிய புரட்சி இருக்கிறதா நான் பாக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இலவசம். அதுல கூட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, டிக்கெட் கொடுக்காம இருக்கிறல, இந்த டிக்கெட் உங்களுக்கு இலவசமா கொடுக்குறோம், போயிட்டு வாங்க. இதை பயன்படுத்தி சில பேர் திருநெல்வேலி வரைக்கும், திருநெல்வேலியிலிருந்து சென்னை வரைக்கும் டவுன் பஸ் மாதிரி போறவங்கலாம் இருக்காங்க. பழனிக்கு பாத யாத்திரை மாதிரி போறவங்கலாம் இருக்காங்கன்னு வைங்களேன். உண்மையிலேயே அவர் வந்து உமாபதி சிவாச்சாரியார் இந்த பழமை புதுமைக்கு எப்படி சொல்றாருன்னா, தொன்மையாம் எனும் எவையும் நன்றாக, பழசு அப்படிங்கிறதாலே அதெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட முடியாது. இன்று தோன்றியதாம் எனும் எவையும் தீதாகா. பழசுலையும் நல்லது கெட்டது இருக்கு, புதுசுலையும் நல்லது கெட்டது இருக்கு. இதுல எந்த இலக்கியம் பேசி இருக்கிறது? இளங்கோவை பேசுறதா? என்னதை பேச போறாங்கன்னு தெரியல. கம்பரை பேசலாம், இளங்கோவை பேசலாம், திருக்குறளை பேசலாம். திருக்குறள் கூட 1.25 அடி தானே. பயலுக சொல்றாங்க வள்ளுவர் ரொம்ப நல்லவரியா, சுருக்கமா சொல்லியிருக்காரு மனப்பாட பகுதியை. அவர் இதை எழுதும் பொழுதே மனப்பாட பகுதியை மனசுல வச்சுட்டு எழுதுற மாதிரி நினைச்சு சொல்றாங்க. சில பாடல்கள் வந்து பெரிய பாடலா இருக்கும், ரொம்ப சுருக்கமா ஒரு காலடியை விட்டுருக்கான் வள்ளுவர். எதுக்கு? தமிழா, நான் விட்டிருக்கிற காலடியிலே உன் காலடியை வைத்து இந்த உலகத்தை பாரடா என்றுதான் வள்ளுவன் 1.25 அடியில குரலை சொல்லிட்டு மலரிடம் நெல்லிட்டு காமங்கிறான வள்ளுவன். இதை படிச்சுட்டு மொழிபெயர்ப்பு நான் சொன்ன அதே பிரச்சனை தான். மலர்னா பிளவர்னு போட்டுருவாங்க. அதில் தமிழ் ஒரு அற்புதமான மொழிங்க. ஏன்னா இந்த பொருணை நாகரிகத்தினுடைய தொன்மையை ஓவியர் வரைந்து காட்டிய பொழுதும் கண்காட்சியிலே பார்த்த பொழுதும் உங்களுக்கு தெரிந்த செய்தி தான். இதே பொருணை நதிக்கரையில் இருக்கிற சிவகலையில கண்டெடுக்கப்பட்ட ஒரு அகழ்வாயில ஒரு முதுமக்கள் தாலி கண்டறியப்பட்டிருக்கிறது இல்லையா? இந்த காலத்தில் பெரியவங்களை அந்த பானைக்குள்ள வச்சு அவருக்கு தேவையான பயன்படுத்திய பொருளை எல்லாம் வைத்து புதைத்திருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, உடைந்த பானைகள் தான் தமிழனின் உடையாத வரலாற்றை இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு நெடிய மரபு நம்முடைய மரபு என்பது. இந்த சிவகலையில் ஒரு நெல் கிடைத்தது நண்பர்களே, அந்த நெல் உயிரோடு இருந்தது. தமிழர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிட்டத்தட்ட 3000 வகையான நெல்லும் அரிசியும் தமிழ்நாட்டில் இருந்தது என்றார்கள். அது அந்த காலம். நமக்கு தெரிந்ததெல்லாம் ரேஷன் அரிசி ஒன்றுதான். அது எந்த ரகம் என்றே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா சிவகலையிலே கிடைத்த ஒரு நெல்லை அமெரிக்காவினுடைய கார்பன் பகுப்பாய்வுக்கு அனுப்பிய பொழுது அவர்கள் சொன்னார்கள், சிவகலையில் கிடைத்த நெல்லின் வயது 3000 என்று. 2700 வயசு. என் அன்பிற்கினிய தமிழ் உறவுகளை நினைத்து பாருங்கள், இந்த மண்ணிலே பொருணை நதிக்கரையில் கிடைத்த ஒரு நெல்லுக்கே வயது 3000 என்றால் தமிழன் பயன்படுத்திய சொல்லுக்கு என்ன வயது என்று யோசித்து பாருங்கள்.
அவ்வளவு நெடிய மரபு நம்முடைய மரபு. 2 பேரும் வேஷ்டி கட்டி வந்திருக்காரு அண்ணன். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எதை பார்க்குறானோ அதை வச்சு தான் அந்த பேர் வைப்பான். முருங்கைக்காயை பார்த்தா அவனுக்கு தெரியல, ட்ரம் ஸ்டிக் அப்படின்ட்டான். இது என்னடா அந்த கொட்டடிக்கிற குச்சி மாதிரி இருக்கடான்ட்டான். ஆனால் தமிழை எதுக்கு அப்படி பேர் வைக்கலங்க? வேட்டினா என்னன்னா ஒரு பெரிய துணியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டது வேட்டி என்பதால் தான் வேட்டின்னு வச்சான். ஒரு பெரிய துணியிலிருந்து துண்டு செய்யப்பட்டதால் அது துண்டு என்று பெயர் வைத்தான். பார்த்து பெயர் வைக்கிறவன் அல்ல தமிழன், பயன் உணர்ந்து பெயர் வைக்கிறவன் தமிழன் என்பதை நாம் தொடர்ந்து சொல்ல முடியும். அந்த வகையில் நண்பர்களே, பட்டிமன்றத்தை நாம் துவக்கி விடலாம். இப்பொழுது வாழ்வின் சாரத்தை பெரிதும் பேசி இருப்பது, நம்ம 9:30 மணிக்கு துவக்கிறோம், மொத்த பட்டிமன்றத்தையும் 1 மணி நேரத்தில் முடிக்கணும், கைக்கூ கவிதை மாதிரி. எனவே பேச வருகிற பெருமக்கள், ஏன்னா காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாரு, கியா பே சொல்லுவாரு காலம் உயிர் போன்றது அப்படின்பார். காலத்தில் தங்கம் வாங்குங்கள் என்று சொன்னது ஒரு காலம், தங்கத்தை அடகு வையுங்கள் என்று சொன்னது இன்னொரு காலம். உங்களால் அடகு வைத்த தங்கத்தை ஒருபோதும் மீட்க முடியாது, விற்று விட்டு கால் மேல் காலை போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்வது இந்த காலம். தங்கம் குறித்து மார்க்ஸ் மிகப்பெரிய ஒரு கவிதை போல எழுதியிருப்பார். அது ஒரு மாய பிசாசும்பார். எனவே பேச்சாளர் பெருமக்களுக்கு நீங்கள் எல்லாம் ஒவ்வொருவருமே ஒரு கடல். எனவே கடலை கையில் அள்ளித்தாருங்கள். எந்த இடத்தில் எடுத்தாலும் கடலின் சுவை ஒன்றுதான். எனவே இப்பொழுது பட்டிமன்றம் துவங்குகிறது. வாழ்வின் சாரத்தை பெரிதும் வலியுறுத்தியது, எடுத்துக்காட்டியது அன்றைய இலக்கியமா இன்றைய இலக்கியமா என்கிற தலைப்பில் இன்றைய இலக்கியமே என்று பேசுவதற்கு புதுக்கோட்டையிலே ஒரு தமிழ் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய இரட்டை காப்பியங்கள் குறித்து ஆய்வு செய்து தமிழிலே முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற தமிழாசிரியர், சிறந்த பேச்சாளர், நடிகர், பாடகர் என்கிற பன்முக திறமை கொண்ட முத்தமிழ் சுடர் மகா சுந்தர் அவர்களை பட்டிமன்றத்தினுடைய விவாதத்தை துவக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்வின் சாரத்தை பெரிதும் பேசுவது இன்றைய இலக்கியம்தான் என்பதுதான் எங்களுக்கான தலைப்பு. உண்மையை நாங்கள் பேச வந்திருக்கோம். நடுவர் அவர்களே, உங்க பழங்கால இலக்கியம் என்ன சொல்லி இருக்கு அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க 2 பேரும் பேசவே மாட்டீங்க. நன்னூல்ல ஒரு நூற்பா உண்டு நடுவர் அவர்களே, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே. அதனால இறந்த காலத்தை படியுங்கள், நிகழ்காலத்தில் வாழுங்கள் என்பதுதான் இன்றைக்கு புத்தகங்கள் நமக்கு தரக்கூடிய போதனை. அப்படி நிகழ்கால இலக்கியம்தான் நிதர்சனமான வாழ்வின் சாரத்தை நமக்கெல்லாம் தருகிறது என்பதை சொல்லத்தான் நாங்கள் வந்திருக்கோம். இல்ல, நன்னூல் இறந்த காலத்தில் எழுதப்பட்டதா நிகழ்காலத்தில் எழுதப்பட்டதா? இறந்த காலத்தில் எழுதப்பட்ட ஒன்று. அதே என்ன சொல்லிச்சுன்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் காலத்தினுடைய மாற்றம் என்பதை உங்க இலக்கியம் சொல்லியிருக்குன்னு சொல்ல வர. அடுத்து பாரதி என்ன சொன்னார் அப்படின்னா, அப்பன் வெட்டிய கிணறு என்பதனால உப்பு தண்ணீரை குடிப்பாயா? பழமை என்பதனால அதை முழுமையாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? பழமை இலக்கியங்கள் வாழ்வின் சாரத்தை முழுமையாக பேசவில்லை. நீங்க இப்போ ஒரு நோய் ஒன்று வந்திருக்குங்க, கொஞ்சம் வயசானால, ஒரு 55 ஒரு 60 வயசுக்கு மேல ஆனாலே என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள்லாம் அந்த காலத்துலன்னு ஆரம்பிச்சாங்கன்னா யாரும் பக்கத்துல பசங்க நிக்க மாட்டாங்க. இப்படித்தான் ஒரு பையனை அவங்க அப்பா கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இங்க வாடா, இங்க வாடா, அந்த பையனோட சேராத, ரொம்ப மோசமானவன், கெட்டவன்னாரு. இவன் சொன்னா, அப்பா நான் நல்லவன் தானப்பா, நீ ரொம்ப நல்லவன்ப்பா, ஏன்பா என்னோட சேர்ந்து அவன் ஏன் நல்லவனா மாறக்கூடாது என்று புதிய நம்பிக்கை வெளிச்சத்தை தருவதுதான் தற்காலம் என்பதை தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். நீ உண்மையான ஜனநாயகத்தின் குரலாக, முகமற்றவர்களின் குரலற்றவர்களின் குரலாக ஒலித்தது எந்த இலக்கியம்? தற்கால இலக்கியமா அல்லது அந்த கால இலக்கியமா? நீங்க பாரதி மட்டும்தாங்க. அதாவது சனாதன தர்மம், சாதி சமய கட்டுக்குள் இருந்த அந்த இலக்கியத்தை மீட்டெடுத்து, பண்டிதரின் தொந்தியிலும் பணக்காரர் முந்தியிலும் இருந்த அந்த தமிழை மீட்டெடுத்து சாதாரண பாமர மக்களுக்கும் வெளிச்சம் போட்டு காட்டிய முதல் பாவலன் யாருன்னா பாரதி தானே. மறுக்க முடியுமா உங்களால? பாரதி தாங்க சொன்ன. பாரதி, அதனால தான் அறிவுமதி என்கிற கவிஞர் அருமையா சொன்னா, இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு தேவையான வெப்பத்தை, உப்பை தன் ஒரு பாட்டில் வைத்தவன் பாரதி. அந்த பாரதிக்கு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் இலக்கியமே புத்துணர்ச்சி பெறுகிறது. 1/6 ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. அந்த நூல்ல இன்னைக்கு எழுதுறது பெரிய புரட்சி இல்லைங்க. பாரதி வாழ்ந்த காலத்தில்
ஒரு பங்கு நூலுக்கு அவன் கொடுத்திருக்கிற முன்னுரையை நீங்கள் எண்ணி பார்த்தால் தற்கால இலக்கியம் தானே ஒத்துப்பீங்க. என்ன தெரியுமா அதுல? அந்த நூலை யாருக்கு தெரியுமா காணிக்கையாக்குகிறான்? பாரத நாட்டில் நாமெல்லாம் உண்பதற்கு உழவு தொழிலை செய்து நம்மை ரட்சிப்பவர்களாகிய பல்லர் பறையர் என்னும் பரிசுத்தமான வைசியர்களுக்கு இந்த நூலை சமர்ப்பிக்கிறேன் என்று அந்த காலத்திலேயே ஒரு வெடிகுண்டை போல ஒரு புதிய கருத்தை செய்தவன் யார் என்று சொன்னால் பாரதி. அதற்கு முன்னாடி அப்படியாங்க? வள்ளுவனை நாங்க நேசிக்கிறோம், வள்ளுவனை நாங்க வணங்குறோம். வள்ளுவன் உண்மையிலேயே பெண்ணின் பெருந்தக்க யாவுல அப்படின்னு மிகப்பெரிய புரட்சியை செய்தவன் தான் வள்ளுவன். நீங்க கூட சொன்னீங்க, வீட்டுக்குள்ளேயே முடக்கப்பட்ட பெண்கள் வெளியில சுதந்திரமா போறது தானங்க தற்கால இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய ஆற்றல். நீங்க கற்பு என்பது ஆணுக்கானதா பெண்ணுக்கானதா? பாரதி தான் ஒரு கட்டுரையில் சொல்லுவான், ஒரு ஊரில் 1000 பேர் இருக்கிறார்கள், அதில் ஒரு பெண் தவறு செய்து விட்டால் அங்கே அந்த 1000 பேரில் ஒரு ஆணும் தவறு செய்து விட்டான் தானே என்று கற்புங்கிறது பெண்ணுக்குரியது இல்லப்பா, அது ஆணுக்குரியது என்று மாற்றியவன் யார் என்று சொன்னால் பாரதி. அவன் தான் சொன்ன. என்ன தொல்காப்பி என்ன சொன்னுச்சு? முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. நீங்க அதை பின்பற்ற முடியுமா? கடல் தாண்டி பெண்கள் செல்லக்கூடாது. இன்னும் சில ஆண்களே கடல் தாண்டி போகக்கூடாது. இன்றைக்கு செவ்வாய் கிரகத்தில் ஆராய்ச்சியை செய்து கொண்டிருப்பவர்கள் பெண்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வாழ்வின் சாரத்தை பேசியது இந்த கால இலக்கியம் தானே. தொல்காப்பி என்ன பண்ணுச்சு? பெண்களுக்குரிய குணங்கள் என்ன தெரியுமா? அச்சமும் நானும் மடனும் முந்துருத்த நிச்சமும் பெண்பார்க்குரிய என்ப. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. அதை பாரதி தாங்க மாத்துறான். எப்படி மாத்துறான்? நாணமும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டுமாம் அப்படி. அந்த பாரதியினுடைய வாக்கை இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிஞர் ஆண்டாள் பிரியதர்சினி மாத்துறாங்க. நானும் அச்சமும் நாய்களுக்கும் வேண்டாம் என்று பெண்களுக்கான குரலாக ஒலித்தது இந்த காலம் தானே. வள்ளுவன் அருமையாக பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்று சொன்னவன். ஆனா என்ன தெரியும் உங்களுக்கு? ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும், காண்பான் தான், பெண்ணு கிடையாது. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை, மகளைன்னு இல்ல, மகன் தான், ஆண் தான் உயர்ந்தவன். இது வள்ளுவர் காலத்திலேயே ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாயா. இதுக்கு பரிமேலழகர் உரை எழுதுவார் பாருங்க. என்ன கொடுமை! ஏன் கேட்டதாயின்னு சொன்னாரா? தானே உணரும் அறிவு பெண்களுக்கு இல்லையாதலால், அவள் நேரு சென்று பார்க்க இயலாததால் பிறர் சொல்ல கேட்டு உணரக்கூடியது பெண்மை என்று வள்ளுவரும் கூட பெண்ணுக்கு முழுமையான அதிகாரத்தை கொடுக்கவில்லை. அதை மாற்றியவன் புரட்சி கவிஞன் பாரதிதாசனுடைய குரு பாரதி தானே. இந்த பரிமேலழகர் இப்படி தில்லாலங்கடி வேலை நிறைய பார்த்திருக்காரு அப்படிங்கிறதுனாலதான் இந்த மண்ணிலே பிறந்த வஉசி பரிமேல் அழகர் உரையை பதிப்பிக்கவில்லை, மாறாக மணக்குடவருடைய உரையைத்தான் நெஞ்சுக்கு நெருக்கமாக இருக்கிற. நீங்க இப்பவும் கூட போய் பரிமேல் அழகர் உரையும் படிங்க, மணக்குடவர் உரையும் படிங்க. ஒரு நல்ல காரியம். அண்மையிலே தமிழக அரசு வஉசி அவர்களுடைய அத்துணை நூல்களையும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சார்பாக வெளியிட்டு இருக்கிறது. எனவே மணக்குடவர் தான் வள்ளுவருக்கு நெருக்கமானவர். பரிமேல் அழகர் அவரை வச்சுக்கிட்டு பல வேலை பார்த்திருக்காரு. மணக்குடவருக்கு பிறகு அவரை ஒற்றி எக்கச்சக்கமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தற்கால அறிஞர்கள் வள்ளுவத்தினுடைய உண்மையான ஆன்மாவை வெளியிட்டு இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர்கிட்ட ஒரு கேள்வி சொல்லுங்க. ரொம்ப சின்னது எறும்பு தானே? ஆமா. எறும்பை விட சின்னது எது? என்னது? ரொம்ப சின்னது எறும்பு. அந்த எறும்பை விட சின்னது எது? நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்லுவியா? நீ ஏன் சொல்லிடுறியா? தாங்க. இப்படி வித்தியாசமாக சிந்திப்பவர்கள் தான் தற்கால. நான் சொல்லல, யார் சொன்னது தெரியுமா? காவிய கவிஞர் வாலி சொன்னது. எறும்பின் வாயை விட சின்னது எது தெரியுமா? அது தின்னது. எறும்பின் வாயை விட சின்னது, அது தின்னது. இப்படி வித்தியாசமாக சிந்திப்பவர்கள் மரபு சார்ந்து அப்படியே ஒரே மாதிரியா அவனை அவர் பாடியது. எறும்புக்கு இருக்கிற அறிவு என்னன்னா, எதை நம்மளால திங்க முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பிடுது. இங்க மனுஷன் தான் பாத்தீங்கன்னா, இவன் வாயை விட பெரிய போண்டாவை உள்ள தள்ளி துப்பவும் முடியாம முழுங்கவும் முடியாம, நான் சொல்றது போண்டாவை மட்டும் சொல்லல, சிலர் உலகத்தையே கூட திங்கலான்னு முயற்சி பண்றாங்க. அந்த வாலியை உருவாக்கிய ஒரு கவிஞன் ஒண்ணு உண்டு. யாரு தெரியுமா? இங்க நம்ம ஊர் கவிஞர் தனிக்கொடி தான் எழுதினார். அந்த கவிஞனை பத்தி, பெருங்கூடல் நடத்தியும் சிலருக்கு பிள்ளை பிறக்கவில்லை, ஆனால்
சிறுகூடல் பட்டியில் ஒருத்திக்கு சிகரமே பிறந்தது, அவன் பெயர் தான் கண்ணதாசன் சொன்னான். அந்த வாலியை உருவாக்குறதே கண்ணதாசன் தானுங்க. ஒரு பாட்டு சினிமா திரைப்பாட்டுல கூட இலக்கியம் இருக்கு. என்ன பாட்டு? மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஆமாங்க, ஒரு விளம்பரம் வரும். தலைவலியா? ஆமா. ஜலதோஷமா? ஆமா. மண்டை இடியா? ஆமாங்க. ஆமா. அமிர்தாஞ்சன் பயன்படுத்துங்க. கண்ணதாசன் அதுக்கு விட சொல்றான் பாருங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, நமக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாள். இதை விட மனிதனை தெளிவுபடுத்தக்கூடிய கவிதை திரைப்பாட்டு தானங்க. எவ்வளவு அருமையா எளிமையா சொல்லியிருக்கா. எளிமை வலிமை என்பதை உணர்த்தியது தற்கால இலக்கியம். பாரதாசன், பாரதியினுடைய சீடன் பாரதாசன், அவன் என்ன சொன்னான்னா, கோபத்தை வெளிப்படுத்த முடியுமா? கோபம் என்பது வாழ்வின் சாரம் தானே. ஆடுகின்றாய் உலகப்பா, ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிடுவார், உணரப்பா நீ என்று சொன்னான். இது அப்படியே இந்த கோபத்தை இன்னும் எளிமைப்படுத்தி காசி ஆனந்தங்கிற கவிஞர் சொன்னாங்க. மிக சிறிய வரிகள்ல. எப்படி தெரியுமா? மாடியிலிருந்து துப்பினால் குடிசையில் விழும். உயரத்துல இருந்து துப்பினா குடிசையில் விழுமா விழுதா? மாடியிலிருந்து துப்பினால் குடிசையில் விழும், குடிசையிலிருந்து துப்பினால் மாடியே விழும் என்ற ரௌத்திர கவிதைகளை தந்தவர்கள் தற்கால கவிஞர்கள். லாசாரா தான் சொல்லுவார். எனவே லாசாரா தான் சொல்லுவாரு, எழுத்தாளர் லாசாரா. போதாத காலம், ஏன்னா நேரமாயிடுச்சு. லாசாரா தான் சொல்லுவார், நெருப்பு என்று உன் எழுத்தில் நீ எழுதினால் பொசுங்கக்கூடிய வாசனை வர வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிஞர்கள், நீங்க மகிழ்ச்சி வேணுமா மேத்தாட்ட போங்க, அந்த கவிதையை சொல்லும் போது மனசுக்குள்ள உங்களுக்கு ஒரு தெண்டல் அடிக்க, ஒரு மரம் அசைகிறத பார்க்கிறார் மேத்தா. அது சொல்றாரு பாருங்க, தாங்க முடியாத மகிழ்ச்சியில் மரங்கள் தலையாட்டுகின்றனவே, பூமிக்கடியில் வேர்கள் புல்லாங்குழல் வாசிக்கின்றனவோ. என்ன பாருங்க, பூமிக்கடியில் வேர்கள் புல்லாங்குழல் வாசிக்கின்றனவோ. மகிழ்ச்சி ஏற்படுத்த மட்டும் இல்ல, ஒரு துன்பத்தை ஏற்படுத்த முடியுமா? கவிஞர் இளந்தேவன் ஒரு கவிஞருங்க, அவர் பையன் இறந்து போயிட்டான், 5 வயசு பையன் இறந்து போயிட்டான். நான் அந்த கவிதையை சொல்லி முடிக்கும் போது உங்க மனசுக்குள்ள ஒரு துன்ப அலை ஓடுமே. அதுதான் தற்கால இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய வலிமை. 5 வயசு பையன், நம்ம குழந்தை என்ன பண்ணுவோம், தெருவில் நடக்க விட மாட்டோம். ஏன்னா சின்ன பாதங்கள், அந்த மண் துகள் குத்தி அப்படியே வலிக்கும் இல்லையா, நமக்கு வலிக்கும். அப்படித்தானே ஒரு கவிஞர் எழுதினான், குழந்தையை தூக்கினால் கை வலிக்கிறது, இறக்கி விட்டால் மனசு வலிக்கிறது. அப்படி 5 வயசு பையன் இறந்து போயிட்டான். அதுக்கு இளந்தேவன் எழுதுவாரு, அந்த சின்ன குழந்தைய பார்த்து, இறந்த உடனே சீரடியில் மண் ஒட்ட சினந்திட்ட நான் தானா. வார்த்தை பாருங்க, சீரடியில் மண் ஒட்ட சினந்திட்ட நான் தானா, ஈரடியில் குழி வெட்டி இறக்கிவிட சம்மதித்தேன், ஈரடியில் குழி வெட்டி இறக்கிவிட சம்மதித்தேன். உங்க மனசுக்குள்ள ஒரு சோக அலைப்பாயுத. இதுதான் தற்கால இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. நீங்க ஹைக்கூ, அதை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஹைக்கூ கவிஞர்கள் எவ்வளவு அருமை. இன்னைக்கு நான் சொல்கிறேன், சாதிக்கு ஒரு சுடுகாடு, அது சரி. எப்ப சாதிக்கு சுடுகாடு என்கிற ஒவ்வொரு அந்த கவிதையில ஒவ்வொரு எழுத்தும் ஆயுதமா இருக்கா இல்லையாங்க? நீங்க பண்டைய மரபை கேள்வி கேட்கக்கூடிய ஜனநாயகத்தின் குரலாக ஒலித்தது எங்கள் புது கவிதை. சீதையை பற்றி ஒரு கவிதை எழுதின, கம்பராமாயணத்தை பத்தி பேச போறீங்க. சீதையை பொறுத்தவரை ராமனும் ராவணனும் ஒரே ஜாதி. எப்படி? சீதையை பொறுத்தவரை ராமனும் ராவணனும் ஒரே ஜாதி. எப்படிங்க? அவன் சொன்னான், கட்டியவன் சிதையில் வைத்தான், கடத்தியவன் சிறையில் வைத்தான். சீதையை பொறுத்தவரை ராமனும் ராவணனும் ஒரே ஜாதி என்று சொன்னான். கனகராஜன் ஒரு கவிஞர், நம்மள்கிட்ட வாசகர்களோடு ஞாபக யுத்தம் நடத்துவதுதான் கவிதை. அவன் கவிதை சொன்னான் பாருங்க, குப்பை தொட்டியில் எச்சில் இலை ஒன்று வந்து விழுந்தது, பிச்சைக்காரன் ஒருவன் ஓடி வந்தான், 4 கால் பாய்ச்சலில் நாயும் ஒன்று ஓடி வந்தது, நாம் என்ன செய்யலாம்? நம்மகிட்ட கேள்வி கேட்கிறார், நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? குப்பை தொட்டியில் எச்சில் இலை ஒன்று விழுந்தது, 4 கால் பாய்ச்சலில் நாயும் வந்தது, ஒரு பிச்சைக்காரனும் வந்தான், நாம் என்ன செய்யலாம்? நம்ம யோசிக்க வைக்கிற. கடைசியில் சொல்லுவார்,
வறுமையை விரட்ட முடியாத இந்த தேசத்தில் நாயையாவது விரட்டுவோம் என்கிற அந்த சமூக அக்கினியை கவிதைகளில் எழுப்பியவர்கள் தற்கால கவிஞர்கள். நான் அத்தகால கவிஞர்களை சொல்ல ஒரே இந்த ஊரிலே மண்ணிலே பிறந்த புதுமை பித்தன் சாப விமோசனம் முடிக்கும் போது பொன்னகரம் காஞ்சனா சிறுகதை எல்லாம் சிறுகதைகள். அதோட இந்த ஊரில மண்ணிலே பிறந்த வண்ண நிலவன் என்கிற ஒரு கவிஞர் பிணம் தூக்கி எழுதியிருப்பார். நீங்க அழகை பாடியது அந்த காலம், அழுக்கை கூட பாடியது. குரலற்றவர்களின் சமுதாயத்தில் அடித்தட்டுக்கு அடித்தட்டுக்கு அடித்தட்டு மக்களாக இன்னும் சுதந்திர வெளிச்சம் படாத சாதாரண மனிதனை சாமானியனை பாடியது தற்காலம். பிணந்தூக்கின்னு ஒரு சிறுகதை எழுதியிருப்பாரு வண்ண நிலவன். என்னன்னா பாப்பு பிள்ளைன்னு ஒரு ஸ்டுடியோ வச்சிருப்பார். அவர் இறந்து போன உடனே அந்த பிணம் தூக்கக்கூடிய ரங்கன் வந்த உடனே சண்டை போடுவான். என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க, என்ன ஏமாத்துறீங்க, எனக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா காசு தரணும், தென்னை ஓலை பின்றதுக்கு முடையறதுக்கு, தீ மூட்டை விறகு வாங்க, சாராயம் குடிக்க, எல்லாத்துக்கும் தனித்தனியா காசு வேணும், சரி தரப்பா செய்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் பாடையெல்லாம் கட்டி தூக்கிட்டு போகும்போது அவர் முகத்தை பார்த்துட்டு அந்த ரெங்க உட்கார்ந்து அழுவான். ஐயோ ஏன்பா நாங்கள்லாம் அழுகுறோம் ரைட்டு, நீ ஏன்பா அழுகிறேன்னு கேட்கும்போது, இல்லை சாமி இவரு எனக்கு குழந்தை பிறந்துச்சு, ஒரு 6 மாசம் ஆகி அந்த குழந்தைய போட்டோ எடுக்க தூக்கிட்டு போனேன் சாமி, தூக்கிட்டு போனா இவரு போடாங்க பைசா இந்தாங்க 5 ரூபா கொடுத்தேன், ஏண்டா ஓம் புள்ள சின்ன பிள்ளை கஷ்டப்படுறவன் அந்த போட்டோ எடுக்க நான் பணம் வாங்கணுமாடா, போடான்ட்டாரு. என்னால எப்படி இவரை மறக்க முடியும், எப்படி சண்டை போட்டவன் எனக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா காசு வேணும் என்று சண்டை போட்ட ரங்கன் அவர் முகத்தை பார்த்து கேவி 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 அழுதானாம். கடைசி எல்லாம் முடிஞ்சு காசு கொடுக்க தேடுறாங்க, ரங்கனை காணவில்லை. இப்படி பாரதி தொடங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய யுகபாரதி வரை பாடு பொருள்களில் வித்தியாசம் காட்டினான். வாழ்வின் சாரமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை, துன்பத்தை, சோகத்தை உங்களுடைய அக்கால இலக்கியத்தில் விட மிக நிதர்சனமாக காட்டியது இந்த கால கவிஞர்களே என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நேரத்தின் அருமை கருதி உங்களுடைய பலத்த கைதட்டலோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நேரம்தான் ஒரு 2 மணி நேரம் பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு பேச்சாளனை, அவ்வளவு ஆழமான ஆழங்கால் அறிவுடைய ஒரு மிகப்பெரிய தமிழ் ஆசிரியர், அவர் வந்து அங்கே ஒன்று சில பேர் வந்து எங்கேயாவது ஓடி போயிட்டு முடியாடும் பொழுது மூச்சரைக்க கேட்பாங்க, எங்கடா போயிட்டு வந்தா, அந்த மாதிரி தான் அவர் பேசி முடிச்சிருக்காரு. இப்போ என்ன செய்வது, காலத்தின் அருமை கருதி அப்படின்னு சொன்னால் இருக்கிறவங்களோட அருமை கருதி நம்ம பேச வேண்டியிருக்குல்ல. சரி, நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்னா புத்தகம் கிடைச்சாலும் குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களுக்கு புத்தக கடையை மூடிடுவாங்க. கடையை மூடுறதுக்குள்ளே வியாபாரத்தை முடிக்கணும்ல. நம்ம பாட்டுக்கு கடை மூடின பிறகு அதனால் சுந்தர் மன்னிக்கணும், அழகாக ஒரு பிணந்தூக்கிங்கிற கதையை சொன்னார். இது ஏதோ சிறுகதை நாவலில் மட்டும் இல்லைங்க. நீங்கள் உதிரிப்பூக்கள் என்கிற ஒரு படம், அதில் முதல்ல போடுவாங்க புதுமை பித்தனுடைய சிற்றன்னை என்கிற படத்தை தழுவி எடுத்தது தான் மகேந்திரன் அவர்களுடைய உதிரிப்பூக்கள். ஆனால் நீங்கள் சிற்றன்னை கதையை படிச்சுட்டு உதிரிப்பூக்களை பாருங்கள், இந்த கதைக்கு அதுக்கு நேரடியான தொடர்பு இருக்காது. அதனால் மகேந்திரன் என்கிற கலைஞனுக்கு ஏற்பட்ட தாக்கம் தான் உதிரிப்பூக்கள். அந்த படத்தை பற்றியே 1 மணி நேரம் பேசலாம். திரைப்படம்னு சொன்னால் நீங்கள் பிரெஞ்சு, ஜெர்மனி அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க, அங்கேயும் போகணும். ஆனால் தமிழ்லையும் மிக அற்புதமான படங்கள் வந்திருக்கிறது. இந்த உதிரிப்பூக்கள் படத்தில் ஒரு காட்சி வச்சிருப்பாருங்க. அதில் சாமி கண்ணு வந்து ஒரு முடி திருத்துக்கிற தொழிலாளியாக இருப்பார். நம்ம ஊரில் தலை மொட்டை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, தலையெல்லாம் மொட்டை அடிப்பாங்க, மொட்டைக்கு அதுக்கு பேர். அவன்ல வந்து அந்த அஸ்வினி தான் விஜயனுடைய மனைவி, ஒரு காச நோயாளி. அந்த ஆள் வந்து அக்கா இருக்கும் பொழுதே தங்கையும் சேர்த்து கணக்கு பண்ணிக்கிட்டு இருப்பான். அது ஒரு வாழ்க்கை நரகமாக இருக்கும். கடைசியாக அந்த குழந்தைய கூப்பிட்டு அதை வரும்பொழுதெல்லாம் என்னதாயி பிள்ளைக்கு முடி வளர்ந்து போச்சு, முடி எடுக்கலையான்னு அந்த கேட்டுக்கிட்டே இருப்பார். கடைசியில் ஒரு நிலையில் நோய் முற்று போய் தாய் இறந்து போவாள். ஒரு பச்சிலம் பாலகனை அழைத்து வந்து இந்த முடிதிருத்துகிற தொழிலாளியின் முன்னால் அமர வைத்து முடி எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொல்லி வைக்கிறதுக்கு முன்னால் முடி எடுக்கிற பழக்கம் நம்ம ஊரில் இருக்குல்ல. அந்த முடிதிருத்துகிற தொழிலாளி எது வந்தாலும் சரின்னு அடிக்கிறது, நமக்கு என்ன காசுன்னு பார்க்க மாட்டார். கத்தியை கீழே போட்டு விட்டு சொல்வார், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும்னு சொல்லிய தாயி, இதுதான் அந்த நேரமா என்று உதிரிப்பூக்கள் படத்திலே மகேந்திரன் ஒரு காட்சியை அமைக்கிறார். இந்த சினிமா கூட ஒரு இலக்கியம் தாங்க. நீங்க வந்து அவர் சொன்னார் பாருங்க, நீங்க சங்க இலக்கியத்தில் ஒரு காட்சி இருக்கு. ஒரு மரத்தின் முன்னாலே காதலன் காதலியை தொட வருகிற பொழுது அவர் சொல்லுகிறார், தொடாதையா அப்படிங்கிறார். ஏன் அப்படிங்கிறார்,
எங்க அக்கா பார்த்துக்கிட்டு இருக்கியான், புன்னை மரத்தை அக்காங்கிறா. என்னங்க நீங்க தாவர ஜாதியா மனித ஜாதியா? மரம் எப்படி உங்க அக்கான்னா? இல்ல இல்ல, எங்க அம்மா வந்து என்னை பெறுவதற்கு முன்னாலேயே இந்த புன்னை விதையை ஊன்றி வளர்த்தால், எனவே பார்க்கிற பொழுதெல்லாம் அதை சகோதரியை பார்க்கிற நினைவுதான் வருகிறது, எனவே என்னை தொடாதே, நாணமாக இருக்கிறது என்று எழுதியது சங்க இலக்கியம் என்றால், அறிவுமதி என்கிற இன்றைய கவிஞன் எழுதுகிறாரு. ஒரு சிறுமி என்ன செய்யறாலாம், எதுவுமே ஒரு எடுத்துக்கூட பாத்திரம் கூட இல்லையா, தன்னுடைய கிழிந்த பாவாடையிலே கம்மாய் தண்ணீரிலே நனைத்து கொண்டு போய் தன்னுடைய வீட்டு வாசலில் இருக்கிற செவ்வந்திப்புக்கு பிழிகிறாளாம். ஏனென்றால் அந்த ஊரிலே ஜாதி கலவரம் நடந்து அந்த பகுதியில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அந்த குழந்தைக்கு அதனுடைய கொடூரம் தெரியவில்லை. ஐயோ, நாம் வீட்டு வாசலிலே நட்டு வளர்த்த செவ்வந்தி வாடி போய்விடுமே என்பதற்காக பாவாடை நீரிலே தண்ணீரை நினைத்து கொண்டு போய் நிற்கிற மனிதநேயம். உண்மையிலேயே நான் அரசியல் தாண்டி முதல்வரை பாராட்ட வேண்டும் என்றால், இந்த பட்ஜெட்ல ஒன்று அறிவிச்சிருக்கார். பட்ஜெட்டுனால நமக்கு வைத்த கலக்கம் என்ன சொல்ல போறாங்களோ, வரி குதிரை மாதிரி போடுவாங்க. ஆனா இதுல ஒன்று சொல்லியிருக்காரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி பேசிய வள்ளல் பெருமானின் திருப்பெயரால் தமிழ்நாட்டில பல்லுயிர் பெருக்க காப்பகம் ஒன்று அமைக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த சிந்தனை எங்க தெரியுமா வந்துச்சு? பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு சொன்னது மதிய உணவுக்காக எழுதப்பட்ட குரல் அல்ல நண்பர்களே. இந்த கொரோனா தான். வள்ளுவருக்கு எத்தனையோ பேர் உரை எழுதி இருக்கிறார்கள். கொரோனா ஒரு உரை எழுதியது, பகுத்து உண்டு பள்ளியில் ஓம்புதைய மனிதா, இந்த உலகத்தை அழிக்க உனக்கு உரிமை இல்லை, இந்த உயிர்களோடு இணைந்து வாழ பகுத்து உண்டு பள்ளியில் ஓம்புதுதான் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று கொரோனா ஒரு உரையை எழுதி காட்டிவிட்டு போயிருக்கிறது. இப்படி பேசிக்கிட்டே போகலாம். இப்பொழுது அன்றைய இலக்கியமே என்று பேசுவதற்கு நிறைய சாட்சியங்களோடு மரியாதைக்குரிய அவரும் ஒரு தமிழ் பள்ளியை நடத்திக்கிட்டு இருக்காரு. மிகச்சிறந்த ஆசிரியர், நம்முடைய பேரறிஞர் தோப்பா அவர்களோடு மிக நெருக்கமான தொடர்புடையவர். மரியாதைக்குரிய சங்கரன் கோவிலை சேர்ந்த நம்முடைய வேலன் சங்கர் அவர்கள். சங்கர்ராம் வாங்க. மாறும் என்கிற சொல்லை தவிர வாழ்வில் எல்லாமும் மாறும் என்கிற உயர்ந்த தத்துவத்தின் வழித்தடத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, இருபக்கமும் பேச காத்திருக்கின்ற பேசி அமர்ந்திருக்கின்ற நல்ல உள்ளங்களே, அருமையாக இந்த பொருணை நெல்லை புத்தக திருவிழாவை பெரும் கொண்டாட்டமாக மாற்றியிருக்கின்ற ரசிக பெருமக்களே, எழுத்தாளர்களே, நல்ல வாசக செல்லங்களே, அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். இரு பக்கமும் பேசலாம், புறப்பக்கம் தான் பேசப்படாது. ஆமா, நடுவர் அவர்களே, நம்முடைய மகா சுந்தர் அப்படியே கசங்கி எழுந்து மறுபடி விரப்பேறி ஒரு மாதிரியா பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்காரு. யோசிச்சு பார்க்க நடுவர் அவர்களே, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதெல்லாம் பழைய விஷயம். நீங்க சின்ன 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 கவிதைகளை எல்லாம் நிறைய அடிக்கிட்டு போயிருக்காரு. கவிஞர் சிற்பி இந்த காலத்து கவிஞர் தான் சொல்லுவாரு, மரபு இல்லாம புதுமை இல்ல என்பதை சொல்லுவார். மரபை பட்டை உரித்து கொண்டுதான் புதுமை பிறக்கிறது என்று சொல்லுவார். அப்ப மரபை உணர்ந்து கொள்ளாமலேயே நீங்க எங்க புதுமையை பத்தி பேசி என்ன செய்வீங்க? பாபநாச ஆறு இருக்கு, குளிக்க போறோம். அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அடியில் அப்படி மணலை அள்ளும் பொழுது கொஞ்சம் கூழாங்கற்களும் சேர்ந்து வரும். அப்படி கையில அப்படி வலுவலு வலுவலுன்னு அப்படி சேர்ந்து வரும் பொழுது அதை கொஞ்சம் நின்று பார்ப்போம் இல்லையா? அது மட்டும் இல்ல, சில பழைய மரபார்ந்த பொருட்களை பார்க்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பின்னோக்கி சுழலும். பேராசிரியர் தோப்பா வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு 50 வகையான பாக்கு வெட்டி வச்சிருக்காரு. 50 வகையா இருக்கும் நேர்த்தியா. அதை கையிலே தொடும் பொழுது ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த நம் மூதாதையர்களுடைய உள்ளத்தை தொடுவது போல இருக்கும். அவர் வச்சிருக்கக்கூடிய சில கைவிளக்குகள், அதுல பிறை போட்ட கைவிளக்கு, சிலுவை போட்ட கைவிளக்கு. நம்ம வழக்கமா எப்படி பார்ப்போம்? காமாட்சி விளக்குன்னு ஒண்ணுதானே பார்ப்போம். பிறை போட்ட கைவிளக்கு, சிலுவை போட்ட கைவிளக்கெல்லாம் நீங்கள் பாளையங்கோட்டையில தான் பார்க்க முடியும். இப்படி நாகரிகத்தை மக்களுக்கு பழமையின் பிடியிலிருந்து அழகாக நமக்கு கொண்டு சேர்த்தவர்கள் இந்த நெல்லை மாவட்டத்து மக்கள். எந்த வடிவத்தில் இருந்தாலும் விளக்கு விளக்கு தான். ஆமா, நடுவர் போட்டு இருந்தாலும் சிலுவை போட்டு இருந்தாலும் காமாட்சி விளக்கு என்றாலும் விளக்கு விளக்கு தான். அதை வச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம இருட்டாக்கிப்படாது. ஆமா, பாரதியும் புதுமை பித்தனும் படித்து வாழ்ந்து உலவிய பூமி இது. அந்த காலகட்டத்துல தான் 1 லட்சம் பாட்டு எழுதின புலவர்லாம் அங்க இருந்திருக்காங்க. ஒரு பாட்டு எழுதினாலே கவிராயர் நம்மால் போட்டுக்கிடுவாங்க. 1 லட்சம் பாட்டு எழுதின மீனாட்சி சுந்தரனார் பாட்டை ஒரு பாட்டு கூட சொல்ல முடியாது இன்னைக்கு. ஆனால்
அந்த நேரத்துல புதுமை பித்தன் வருத்தப்பட்டு சொன்னாரு, கோபப்பட்டு சொன்னாரு, கொட்டாவி விட்டதெல்லாம் கூறுதமிழ் பாட்டாச்சே, முட்டாளே இன்னமுமா பாட்டு என்று கோபப்பட்டு கேட்டான் புதுமை பித்தன். நடுவரவர்களே, என்றைக்கும் நிலைத்த சிந்தனைகளை, செவ்வியல் சிந்தனைகளை, நாளை வாழப் போகின்ற தொலைநோக்கு பார்வையோடு எழுதி வைத்திருக்கிறார்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே. தொல்காப்பியம் தொல்காப்பியம்னு இலக்கண நூல் சொல்லுவோம்ல, அது இலக்கண நூல் அல்ல, இலக்கண நூல் மட்டுமல்ல, அது இலக்கியம் சார்ந்த தமிழர்களுடைய பண்பாட்டு வாழ்க்கையை செழுமையா சொன்னது. அப்படியே வரலாற்று அப்படி போற போக்கில் சொல்லிட்டு போய்வார் தொல்காப்பியர். இந்த ஆணும் பெண்ணும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் எப்போ வந்தது தெரியுமா? புரோகிதர் வச்சு எப்ப கல்யாணம் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டா நம்முடைய தொல்காப்பியர் டான்னு சொல்லுவாரு, பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. அடிய பாருங்க, 3000 ஆண்டுக்கு முன்னாலே அவர் சொல்றாரு. அப்படி விமர்சன சாட்டையை நமக்கு சுழற்றாரு. நம்ம யோசிச்சு பார்க்கணும் நடுவரவர்களே. அவர் சொல்லுவார், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, எந்த சொல்லுமே பொருள் இல்லாது இல்லை அப்படின்னு சொல்லி முத சொன்னவர் தொல்காப்பியர் தான். பாரதியை சொன்னார் இல்லையா, பாரதியில இருந்து ஆரம்பிப்போன்னு சொன்னார்ல, அந்த பாரதி 2000 ஆண்டுக்கு முன்னால் உள்ள 3 புலவனை தான் அடையாளம் காட்டினாரு. யாமறிந்த புலவரினே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி மட்டும் சொல்லிட்டா திருநெல்வேலிக்காரங்க நம்ப மாட்டாங்க, நம்ம ஆள் வினயமா யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று சொல்லிவிட்டு உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்றார். உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைன்னு சத்தியம் பண்ணுவார். என்ன பாரதி எவ்வளவு பெருந்தன்மையா அவர் ஒரு புலவராக இருந்தாலும் வேற புலவரை சொல்றாருங்க பாருங்க. இப்ப சில எழுத்தாளர், யாமறிந்த எழுத்தாளரிலே எம்மை போல் யாங்கனுமே கண்டதில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறார். அதை ஜால்ரா போறதுக்கு 4 பேர் பின்னாலே நிற்கிறாங்க, அண்ணன் சொன்னது அத்தனை உண்மை. அந்த வரியில சொல்லிட்டு தொடர்ச்சியா சொல்லுவான் பாரதி, ஊமையராய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம், ஒரு சொல் கேளீர், தேமதர தமிழோசை உலகமெல்லாம் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய உத்தரவு போட்டுக்கிட்டே போவான் பாரதி. எப்போதுமே சிறப்பு அடைமொழி யாருக்கெல்லாம் பாரதி கொடுக்காரோ அவரை நல்லா படிக்கணும். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம். எப்படி நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம்? ஏன் அப்படி? பேராசிரியர் தோப்பாட்ட ஒரு பேட்டி, நீண்ட பேட்டி, தெரிப்புகள்னு ஒரு புத்தகமா வந்திருக்கு. கடைசி கேள்வி என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்க அடுத்த ஒரு பிறவின்னு பிறந்தீங்கன்னா, அடுத்த ஒரு பிறப்பு இருந்து பிறந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. தோப்பா சொல்றாரு, அப்படி ஒரு கேள்வியில நம்பிக்கை இல்லை, அடுத்த ஒரு பிறவி இருக்குதா நான் நம்பல, ஆனா நீங்க கேட்கறதுக்காக சுவாரஸ்யமா நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, அடுத்த ஒரு பிறவி இருந்தால் மறுபடியும் சிறப்பாக நான் சிலப்பதிகாரத்தை படிக்க ஆசைப்படுவேன் அப்படின்னாரு. ஏன் அப்படி சொன்னார்? சிலப்பதிகாரம் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டே போகும். அரசன் எப்பொழுதெல்லாம் தவறு செய்கிறானோ அப்பொழுது குடிமக்கள் எழுந்து நின்று கேள்வி கேட்பார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்று வரையில் இருக்கிறது தான். அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த பண்பாட்டினுடைய அந்த அடர்த்தியான பண்பாட்டு வரலாற்றை சொல்வது சிலப்பதிகாரம். இன்னைக்கு நீங்க ஒரு மன்னனை எதிர்த்து ஒரு பெண்ணு உள்ள போய் சபைக்கு நடுவே நின்றுகிட்டு ஏன் முட்டாள் மன்னான்னு கேட்க முடியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கே கேட்க முடியாது. அன்றைக்கு எப்படி கேட்டாவா? தேரா மன்னா செப்புவதுடையன்னு சொல்லி எப்படி கேட்டா? அப்போ தவறு செய்யும் போது துணிச்சலோடு ஜனநாயகபூர்வமாக குரல் எழுப்ப முடியும்னு சொல்லி காட்டினது அப்பவே சிலப்பதிகாரம் தான். சரி, இன்னொரு விஷயத்தை வச்சுக்கிட்டோம் நடுவர் அவர்களே. இந்த கவிஞருக்கால நம்முடைய அப்துல் ரஹ்மான், இப்போ உள்ள கவிஞர், காலமாயிட்டாரு, ஆனால் 20ஆம் நூற்றாண்டு கவிஞர். அவரு எவ்வளவுதான் புது கவிதை எழுதினாலும் சிலப்பதிகாரத்தை மரபு கவிதையில 4 வரியில அழகா சொன்னார். எப்படி சொன்னார் தெரியுமா? பால் நகையாள் வெண்முத்து பல்நகையாள், பால் நகையாள் வெண்முத்து பல்நகையாள், கால் நகையால் வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை. எப்படி பாருங்க, 4 வரியில. அவர் புது கவிதையிலே எழுதியிருக்கலாம்ல, ஆனாலும் அந்த மரபினுடைய சாயலிலே தான் ஒரு உயிரோட்டம் இருக்கிறது என்று அவர் நினைச்சார். எங்க கடவுள் வாழ்த்தே இல்லாம ஒரு காப்பியத்தை சிலப்பதிகாரத்தை இளங்கோடி எழுதினாங்க. கடவுள் வாழ்த்து இல்லாம எழுதின ஒரே கவிஞன் அவன் தாங்க அந்த காலத்துல. இயற்கை வாழ்த்து எழுதினான், சூரியனை போற்றினான், மழையை போற்றினான், என்ன மண்ணை போற்றி எழுதினான் இல்லையா, பூம்புகாரை போற்றி. அப்ப யோசிச்சு பார்த்தோம்னா புரட்சிகரமான முற்போக்கு சிந்தனை அப்பவே தொடங்கி வைத்தவர் இளங்கோவடிகள் தான். மணிமேகலைன்னு காப்பியம், சீத்தலை சாத்தனார். இதை விட புரட்சிகரமான காப்பியம் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. பசியில்லா வாழ்வை கனவு கண்ட முதல் கவிஞன் சீத்தலை சாத்தன். அவன் தான் அட்சய பாத்திரம்ங்கிற ஒரு அமுத சுரபியை நமக்கு கற்பனை கண்ணில் காட்டினான். அந்த அட்சய பாத்திரம் இருந்துனா உலகத்துல பசியே இல்லாமல் எல்லாரும் வாழ முடியும்னு சொல்லி, அப்ப அந்த அட்சய பாத்திரம் எதனுடைய குறியீடு? பசியில்லா ஒரு பொன்னு உலகத்தினுடைய குறியீடாக அவன் காட்டினான்.
ஐநா சபையிலே பொறித்து வைத்திருக்கிறார்களே, ஒரே ஒரு பாட்டு எழுதுனா போல, ஒரே பாட்டு, கணியன் பூங்குன்றன். என்ன பாட்டு? யாதும் ஊரே யாவரும் கேளி, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அந்த ஒரு பாட்டு தான் இருக்கான் அந்த புலவன். அவன் பாட்டை கொண்டு ஐநா சபையில் எழுதி வச்சிருக்கோம். எப்படி? அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட பாடல் உயிரோட்டமாக இருக்கிறது சொன்னால், அன்றைய இலக்கியங்கள் தான் வாழ்க்கையை பேசுகிறது, அரசியல் பேசுகிறது, மக்களின் பண்பாட்டை பேசி இருக்கிறது. மறக்கக்கூடாது. நாம நடுவர் அவர்களே, திருக்குறளை பற்றி சொல்றாங்க. திருக்குறள் சொல்ல போனால் நம்மை மட்டும் மயக்கவில்லை, உலகத்தில் உள்ள அத்தனை அறிஞர்களை மயக்கியது. ஜியு போப் என்கிற ஒரு பாதிரியார் இங்க வந்து சமயம் பரப்ப வந்தவர் தமிழை படிச்சார் இந்த மக்கள்கிட்ட பேசுறதுக்காக. தமிழ் அவரை மயக்கியது. தமிழ் இலக்கியத்துக்குள்ளே போனார். குறிப்பாக திருக்குறளை படிக்கும் பொழுது திருவள்ளுவருக்கே அடிமையானார். விளைவு 150 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஜியு போப்பு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். திருக்குறளை மொழிபெயர்த்தா கூட பரவாயில்லைங்க ஐயா, இடைக்காலத்திலே தோன்றிய திருவாசகத்தையும் அவர் மொழிபெயர்த்தார். ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் சைவ சமய இலக்கியத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து கொண்டு போறான்னு சொன்னா, அன்றைய இலக்கியங்கள் தானே நம் மனதையும் வாழ்க்கையையும் செம்மைப்படுத்துவதற்கான அடித்தளமாக இருந்திருக்கிறது. பொதுவா ராமாயணம், மகாபாரதம் இது மாதிரி வட இந்திய காப்பியங்கள்லாம் அங்க வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அறம், பொருள், இன்பம், வீடு, வேறு இதெல்லாம் சேர்த்தான் சொல்லுவாங்க. ஆனா திருவள்ளுவர் மட்டும்தான் வீடு வேறுங்கிறது அறிவியல் பூர்வமா உண்மை கிடையாது, சொர்க்கம்னு ஒண்ணு இல்லவே இல்லை, அதை விடப்பா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், இந்த பூமியிலேயே சொர்க்கத்தை பாப்பா அப்படின்னு முடிவு பண்ணி அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பாலோட நிறுத்தி கொண்டு அதை உலகளாவிய அளவிலே அவர் கொண்டு சேர்த்தார் என்று சொன்னா சாதாரண விஷயமா? எனவே இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுறோம்ல, இயற்கை விவசாயத்தை ஏற்கனவே செய்து கொண்டிருந்தவர்கள் இடையிலே மறந்தோம். ஆனால் திரும்ப பார்த்தோம்னா வள்ளுவர் சொல்றாரு, நீ எப்படி பூமியை உழணும், உழவுங்கிற அதிகாரத்துல ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் நான் சொல்றேன். நடுவர் இயற்கை விவசாயம் அவங்க சொல்றாங்க, விவசாயமே இயற்கை கிடையாதையா? விவசாயத்துக்கு எல்லாம் இயற்கையே கிடையாது. ஆனால் இயற்கை விவசாயம் நம்முடைய பாரம்பரிய விவசாயம் என்று பொருள். நடுவர் அவர்களே, அவர் சொல்றார் திருவள்ளுவர், ஒருபடி மண் எடுத்தீங்கன்னா அதை கீழே போட்டுட்டு மறுபடியும் ஏற்கலை வச்சு பிடிச்சு உழுதா அந்த ஒருபடி கால்படியா மாறுற அளவுக்கு உழணுமா. அப்படி உழுதுட்டோம்னா நீ உரமே போட தேவையில்லை அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றாரு. தொடிப்புழுதி கச்சா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும். எப்படி இது இன்னைக்கு நாம சொல்றோம், அன்றைக்கு சொன்னது இன்று வரையிலும் தேவைப்படுகிறது என்று சொன்னால் எப்பேற்பட்ட விஷயம் அது. நடுவர் அவர்களே, அதுக்கடுத்து ஆண்டாள், இடைக்கால இலக்கியம். நான் ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன். ஆண்டாள் அழகா சொன்னான். ஆண்டாள் சப்ஜெக்ட் வந்து கவனமா பேசணும். ஆமா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி என்கிற அந்த பாவை பாடலிலே இடையிலே ஒரு வார்த்தை சொல்லுவா. அன்னைக்கு நிலம் எப்படி இருந்தது தெரியுமா? நிலத்துல வந்து ஆள் உயரத்துக்கு மேல மாப்பிள்ளச்சம்பா நெல் விளையும், அதுக்கு இடையில உள்ள அந்த தண்ணீர் தேங்கி நிற்கும், அந்த தண்ணியில மீன் துள்ளும், அந்த மீனை எடுத்துட்டு வந்து வீட்டுல சமைக்கலாம். ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளை, அப்படி பெருஞ்சென்னல் வளர்ந்து நிற்கும், அடியில பாத்தீங்கன்னா நிலத்துல உள்ள தண்ணியில அப்படி கயல் மீன்கள் துள்ளும் என்று அன்னைக்கு எழுதி பாடி பதிவு செஞ்சிருக்கான்னா வரலாற்றையும் வாழ்வியலையும் பதிவு செய்திருக்கிறாள். அது மட்டும் இல்ல, கடவுளையே எதிர்த்து பேசலாம், கடவுளுக்கும் கூட சாபம் கொடுக்கலாம்னு கற்றுக் கொடுத்தவர் திருவள்ளுவர். பிச்சை எடுத்து தான் வாழன்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம படைச்ச கடவுளை நாசமா போட்டு சாபம் விடுறாரு பாருங்க. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக்க உலகியற்றியாங்க. பிச்சை எடுத்தா வாழ நிலைமை நீ தான் உருவாக்குன, அப்படிப்பட்ட கடவுள் தேவையான எதிர்த்து கேள்வி கேட்கிறார் திருவள்ளுவர். அது மட்டுமல்ல, திருவிளையாடல் புராணம் என்கிற ஒரு சைவ சமய இலக்கியத்திலே கடவுளை எழுத்து நக்கீரரோட போராடுவார். நக்கீரர் போராடுவார்ல, இயற்கையிலே பெண்ணீர் கூந்தலுக்கு மனம் உண்டு அப்படின்னு சிவபெருமான் வந்து இறையனாருங்கிற ஒரு புலவர் ரசத்துல வாராரு. இவர் உடனே கேட்கிறாரு, சும்மா கேட்டா பரவாயில்ல சிவபெருமான், அவர் சாதியை சொல்லி வஞ்சி போடுவார். அதான் சிக்கல். அங்கம் புழுதிபட அறிவாளில் நெய் பூசி சங்கதனை கீர் கீரன அறுக்கும் நக்கீரனோ என் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் கேள்வி கேட்கார். என் கவிதையை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உனக்கு என்ன அறிவு இருக்கு? சங்க அறிந்து தொழில் பார்க்க ஒரு சாதாரண ஜாதிக்காரன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு கோபம் வந்து சிவபெருமானை எதிர்த்து பேசுறாரு. சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரநாத் கேது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உம்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை, நான் சங்க அறுத்தாது பிழப்பண்டா, உன்ன மாதிரி பிச்சை எடுத்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இறைவனையே கேள்வி கேட்கிற சங்கர் ராம் சொல்றாரு. இல்லையா, அவர் தான் சொல்றாரு. நீங்க பயப்படாதீங்க, சங்கர் ராம் சொல்றது பொருத்தமா இருக்குன்னு சொன்னேன். இது சங்கரனார் சொன்னாரோ யார் சொன்னாரோ, இடையில எந்த நார் வந்து சொன்னாரோ தெரியல, பாவம். அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, பழங்கால இலக்கியத்தை பாடியவர்கள் அது யாராக இருந்தாலும், இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும், இந்த மண்ணுக்கு வந்து விட்டால் இந்த மண்ணின் சாயலோடு இந்த மண்ணின் பண்பாட்டோடு இணைந்துதான் வாழ்வார்கள், சிந்திப்பார்கள். ஒரு உதாரணம்,
சீரா புராணம் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய நூல், உமரு புலவர். அதுல ஒரே ஒரு காட்சி, ஒரே ஒரு படலம் என்ன தெரியுமா? புலி வசனித்த படலம்னு இருக்கு. வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு புலி அந்த மக்களை புறம் துன்பப்படுத்துது. 4-5 பேர் போய் அண்ணல் நபி அவர்கிட்ட போய் கேட்கறாங்க, இந்த புலி எல்லாரையும் கஷ்டப்படுத்துது, இது நீங்க தான் எதிர்க்க முடியும்னு சொல்லும் பொழுது அவர் எந்திரிச்சு வர்ற காட்சியை சொல்றாங்க. தோள்கள் புடைக்கிறது, கண்கள் நெருப்பாக ஒளிவிடுகிறது, மின்னல் போல் எழுந்து வருகிறார், இமயம் போல் எழுந்து வருகிறார். எப்படி தெரியுமா? கையில் வேல் படையோடு எழுந்து வருகிறார் எழுதுறார். அவர் வாளோடு வந்தார் சொன்னா நம்ம அரபு கவிஞன்னு சொல்லிடலாம். ஆனால் கையில் வேல் படையோடுன்னு சொன்னா அவரை தமிழனாக அடையாளப்படுத்தி பார்க்கிற அந்த திறமும் வலிமையும் உமரு புலவருக்கு இருக்கிறது சொன்னால், இந்த மண்ணிலே எந்த புலவனெல்லாம் பிறந்தானோ வாழ்ந்தானோ அவன் தமிழனாக தமிழ் சிந்தனையோடு தான் வாழ்கிறான். எனவே நடுவரவர்களே, அன்றைய தொல்காப்பியத்திலே இருந்து இன்று இருக்கக்கூடிய பாரதிக்கு முன்னுள்ள இலக்கியங்கள் வரைக்கும் தமிழ் வாழ்வை வலிமையோடு பேசுகின்றன, தமிழ் பண்பாட்டை செறிவோடு பதிவு செய்திருக்கின்றன. எனவே அன்றைய இலக்கியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக சொல்லுகின்றன என்று சொல்லி நல்ல தீர்ப்பு தரும்படி கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சற்று தரப்பட்ட குறுகிய நேரத்தில் அழகா சிலப்பதிகாரத்திலிருந்து சீரா புராணம் வரைக்கும் வந்துட்டார். முருகன் கையில் இருக்கிற வேலை நம்முடைய தமிழ் தான் முகமது நபியின் கையிலும் எடுத்துக் கொடுத்தது என்று அழகாக சொன்னார். அதனால முருகன் ஒன்றும் கோச்சிக்கவும் இல்லை, முகமது நபி எதுக்கு வாளுக்கு பதிலாக வேலை கொடுக்குறீங்கன்னு கேட்கவும் இல்லை. தமிழுக்கு இருக்கிற ஆகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? சில மொழிகளை சிலர் பேசக்கூடாது என்று தடை விதித்ததால் தான் சில மொழிகள் கால வெள்ளத்திலே காணாமல் போனது. நான் கேட்கிறேன், தமிழை படிக்கக்கூடாது என்று ஏதாவது ஒரு இலக்கியம் சொல்லுங்கள் பார்க்கலாம். படிக்கக்கூடாது என்று நம்ம எல்லாரையும் சொல்லியிருக்கலாம். ஆனால் தமிழை படிக்கக்கூடாது என்று தமிழ் ஒருபோதும், தமிழ் என்கிற பெருநதி தன்னுள் இறங்கி குளிக்க வருகிற யாரையும் தடுத்ததே இல்லை, அள்ளி குடிக்கிற யாரையும் தடுத்ததே இல்லை. அதுக்கு சொல்லப்போனா, இங்கே சைவம் தலை தோங்கிய பொழுது தமிழ் தேவாரமாய் திருவாசகமாய் இருந்தது. வைணவம் உயர்ந்த பொழுது 4000 திவ்ய பிரபந்தங்களாக, பெரியாழ்வருடைய பாடல்களாக, ஆண்டாளின் பாசுரங்களாக உயர்ந்தது. இங்கே பௌத்தம் உயர்ந்து நின்ற பொழுது சிலப்பதிகாரம் கிடைத்தது. சமணம் உயர்ந்து நின்ற பொழுது சிலப்பதிகாரம் கிடைத்தது. அதே போல பௌத்தம் உயர்ந்து நின்ற பொழுது மணிமேகலை வந்தது. பிறகு கிறிஸ்துவம் இங்கே வந்த பொழுது தேம்பாவணி கிடைத்தது. இஸ்லாமியம் வந்த பொழுது சீரா புராணம் வந்தது என்று சொன்னால், எல்லா சமயங்களோடும் சமயத்திற்கு ஏற்ப இணைந்து அழிந்து போகாமல் வளர்த்துக் கொள்கிற ஆற்றல் கொண்டது தமிழ் என்பதால் தான். இங்க சொன்னார் பாருங்க, சிலப்பதிகாரத்தில் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பது பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்துக்கும் பொருந்தும், உள்ளாட்சி தேர்தல் காலத்திலும் பொருந்தும் இல்லையா? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பது பாண்டிய நெடுஞ்செழியனுடைய, இங்க இதே ஊர்ல பிறந்த நேரம் இல்லைங்க. எங்க மரியாதைக்குரிய அப்பா நெல்லைக்கண்ணன் தான் சொல்லுவார், ஒற்றை வார்த்தை தானே, தேரா மண்ணான என்ன அர்த்தம்? விளங்காத பயிரன்னு அர்த்தம், அவ்வளவுதானே. இது என்னுடைய உரைன்னு வச்சுக்கோங்க. இன்னும் மதுரைக்கார சொன்னா விளங்காத வெங்கப்பயிரன்னு அர்த்தம். ஆனா ஐயா எங்க அப்பா நெல்லைக்கண்ணன் என்ன சொல்லுவாருன்னா, தேரா மண்ணான்னு கண்ணகி கேட்டான்னு சொன்னா, வந்து ஒற்றை சிலம்போடு விரிந்த கூந்தலோடு அந்த காளி தேவியே துர்க்கையே வந்து விட்டாலோ என்று அஞ்சத்தக்க நிலையிலே கண்ணகி நிற்கிற பொழுது என்ன கேட்டான் பாண்டியன்? நினைச்ச யார் நீன்னு கேட்டான். யார் நீன்னு கேட்ட பிறகுதான் கண்ணகி கேட்கிறான், உனக்கு அறிவு இருக்காடா தேரா மண்ணா, நேற்றைக்கு தானே ஒரு வழக்கில் தீர்ப்பு சொன்ன, ஒருவனை குற்றமற்றவனை கொண்டு வந்து ஒற்றை சிலம்பை இவன் தான் திருடிவிட்டான் என்று சொன்ன பொழுது இவனை கொன்றுவிடு என்று சொன்னாயே, நான் ஒற்றை சிலம்போடு வருகிற பொழுதே உனக்கு புரிந்திருக்க வேண்டாமா? நான் வந்திருப்பது நேற்றைய வழக்கின் தொடர்ச்சி என்று தெரிஞ்சிருக்க வேண்டாமா? அது கூட தெரியாம என்ன யாருன்னு கேட்டா தேரா மன்னா. என்ன மயக்கத்தோட இருக்க? இதை நான் சொல்லலைங்க, எங்க ஐயா நெல்லைக்கண்ணனுடைய விளக்கம். அதனாலதான் இந்த ஆண்டு அவருக்கு தமிழக அரசினுடைய இளங்கோவடிகள் விருது. அற்புதமா சொல்லியிருக்காரு. கடவுளை பாடாமல், அது கூட ஐயா சுந்தர் தான் சொன்னார், யாரோ ஒரு பேரறிஞர் சொன்னதா. முதல் எடுத்தவன திங்களை போற்றுதும். திங்கள் யாருக்கும் பிடிக்குமா? ஏன்னா ஒர்க்கிங் டே, ஞாயிறு தான் பிடிக்கும் நமக்கு. ஞாயிறு போற்றுதும் சொல்லலையே, திங்களை போற்றுதும். சிலம்பொலி செல்லப்பனார் சொன்னது திங்களை போற்றுதுங்கிறார். அதுக்கு அடுத்ததுதான் ஞாயிறு போற்றுதும், அடுத்தது மாமலை போற்றுதும். ஏன்னா கண்ணகி என்கிற அந்த பெருந்தெய்வம் புகாரிலே இருக்கிற பொழுது திங்களாக இருந்தாள், மதுரைக்கு வருகிற பொழுது சுடுகிற ஞாயிறாக இருந்தாள், நீதி கேட்கிற பெண்ணாக இருந்தாள். அவளே தெய்வ பெண்ணாக வஞ்சி காண்டத்துக்கு போகிற பொழுது மாமலையாக குளிர்ந்து இருந்தாள் என்பதற்காகத்தான் முதல்ல திங்களை போற்றுதும், அடுத்து ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் என்று இயற்கையை பாடிய பெருங்கவிஞன் இல்லையா இளங்கோடிகள் என்றெல்லாம் அவர் விரிவாக பேசியிருப்பார். காலத்தின் அருமை கருதி உண்மையிலேயே சங்கர்ராம் அற்புதமாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார்.
அவ்வளவு பெரிய பரப்பு. அதை சொல்றது ரொம்ப கடினமானது, ஆனால் சுவைபட சொல்லியிருக்கிறார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொட்டு காட்டி நம்ம எல்லாம் அந்த இலக்கியத்தை படிக்க வேண்டும் என்கிற. எதுக்கு இந்த புத்தகத்தில் உள்ள விருது வாங்கிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு தெரியுமா? நீங்க இந்த 2 வீலர் கார் வீலர்லாம் வைக்கும் பொழுது முன்னால என்ன இருப்பாங்க, ஷோரூம்னு வச்சிருப்பாங்க. இந்த பேச்சரங்கம் எல்லாம் புத்தக கண்காட்சியினுடைய ஷோரூம் மாதிரி. நாங்க பேசுறதெல்லாம் நாங்க எங்களுக்கு எந்த காலிதேவியும் வந்து நாக்கில் எழுதல, உள்ளே இருக்கிற புதையல்கள் தான் எங்களை இந்த அளவுக்கு பேச வைத்தது என்பதற்காகத்தான் இந்த அரங்கமே. அடுத்து ஐயா நாகர்கோவில் ராஜகுமார் அவர்கள், அவர் ஒரு ஆங்கில, காலையில் கூட எங்க அண்ணன் சொன்னார் இவர் ஒரு ஆங்கில ஆசிரியர்னு. அப்ப தமிழ் நல்லா பேசுவாரேன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த சாலமன் பாப்பையா உள்ளிட்ட, நீங்க ஐயாவை வந்து பாப்பையாவை கூட ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக பார்த்துருக்கீங்க. அண்மையில் புறநானூறு குறித்தும் அகநானூறு குறித்தும் தன்னுடைய அரிய உழைப்பை பயன்படுத்தி தமிழ் அன்னைக்கு மிகப்பெரிய ஆரம் சூட்டி இருக்கிறவன். ஏன் இந்த புத்தகங்கள் கெஞ்சி கெஞ்சி பேசுறோம்னா, அந்த ஐயாவே சொல்றாரு, ஐயா நான் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கேன், எங்கேயும் கிடைக்காதியா அப்படின்னாரு ஒரு தடவை. ஏன் ஐயா என்ன, எல்லா புக்கும் என் வீட்டில் தான் இருக்கு அப்படின்னாரு. உண்மையிலேயே அற்புதமாக பேசக்கூடியவர். உண்மையில் இன்றைய வாழ்வின் சாரத்தை பெரிதும் அள்ளி தருவது இன்றைய இலக்கியமே. வாருங்கள் மரியாதைக்குரிய ஐயா ராஜகுமார் அவர்களே. பேரன்பும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பட்டிமன்ற நடுவர் அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, புத்தக திருவிழாவில் புத்தக புதையலை தேடுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நடுவர் அவர்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் சிலப்பதிகாரம் கல்லூரி காலத்திலிருந்தே படிச்சுட்டு வர்றேன். சிலப்பதிகாரத்துக்கு உரை அடியார்க்கு நல்லாறுல இருந்து எத்தனையோ உரையாசிரியர்கள் உரை எழுதி இருக்கிறாங்க. இந்த தேரா மன்னாங்கிறதுக்கு எனக்கு விளக்கம் விளங்கவே இல்லை. நீங்க சொன்ன பிறகுதான் புரிஞ்சுது விளங்காத பயலேங்கிறது தான் அதுக்கு அர்த்தம்னு. ஏன்னா நீங்க புது கவிஞர், இந்த விளங்காத சொல்லித்தான் உங்களுக்கு விளக்கணும்னு இப்படி யாருமே விளக்கம் சொல்லல. நாங்க அதைத்தான் சொல்ல வர்றாங்க. பழைய இலக்கியம் என்பது புதையல் தான். நாங்க அதை மாற்றல. எங்க அப்பா சொத்து நிறைய இருக்குது, புதையலா இருக்குது. அதை எடுத்து உங்களை போன்றவர்கள் புதியவர்கள் சொல்லுகிற போது எங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியுதுங்கிறத சொல்ல வர்றோம். அண்ணன் சங்கர்ராம் பேசும்போது நான் பயந்துட்டேன். சங்கர் இருக்கிறத பத்தி எல்லாம் பேசுறார், சங்கர் இருக்கிறத பத்தி எல்லாம், கடவுளை பத்தி ரொம்ப சொன்னார். பழைய இலக்கியம் முழுக்க ஆண்டவனை பற்றி அதிகமாக பாடியது, நாட்டை ஆண்டவர்களை பற்றியும் பாடியது. அதுல நிறைய கற்பனையும் புழுகும் இதெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. நீங்க கடவுளை பற்றி சொன்னீங்கல்ல, கடவுளை பற்றி சொன்னீங்க. இப்ப நம்முடைய நெல்லை ஜெயந்தா தொட்டில் ஓசைன்னு ஒரு கவிதை தொகுதி போட்டிருக்கிறார். அதுல ஒரு கவிதை எழுதி இருக்கிறார், அம்மாவை பற்றி கவிதை. அம்மா இறைவன் கூட ஏமாந்து விடுகிறான், அம்மா இறைவன் கூட ஏமாந்து விடுகிறான், உன்னை படைப்பதாய் நினைத்து கொண்டு தன்னை படைத்து விட்டானே என்று எழுதுகிறார். ஏன்னா எத்தனை பேரை எழுதி இருக்கிறாங்க. இப்படி எளிமையா சொல்லும் போது என் அம்மாவின் மீது எனக்கு அதிகமாக பாசம் வருகிறது. அதைத்தான் நாங்க சொல்றோம். வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது எப்போதும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். மாற்றம் என்பது மாறாதது இல்லை. ஒரு கவிஞர் எழுதினார், உங்க புதுக்கோட்டையிலிருந்து ஒரு கவிஞர் எழுதினார், மாறுவது மரபு இல்லையேல் மாற்றுவது மரபு. எழுதியவர் எங்கள் மரியாதைக்குரிய கவிஞர் முத்துலினவன் அவர்கள். அடுத்து அவங்க தான் பேச வர்றாங்க. மாத்தி மாத்தி எழுதிட்டே இருக்கிறாங்க. நீங்க சொன்னதுதானுங்க நாங்க சொல்றோம், வேற ஒண்ணுமே இல்லை. சங்கர்ராமண்ணன் பேசும்போது நிறைய விஷயங்களை சொன்னார். யாரெல்லாம் சொன்னார் தெரியுமா? புதுமை புத்தனை சொன்னார், கவிக்கோ அப்துல் ரகுமான சொன்னார், சிற்பியை சொன்னார், எங்கள் மரியாதைக்குரிய ஐயா தோ பரமசிவன் அவர்களை சொன்னார். இவர்கள் எல்லாம் இன்றைய காலத்தில் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டியவர்கள். அந்த இலக்கியத்தை தான் தொடாம உங்களால சொல்ல முடியலையே. எங்க ஐயா நல்லா சொன்னீங்க. பாரதியை பற்றி சொல்லுகிற போது பழைய கவிஞர்களை எல்லாம் அவர் வரிசைப்படுத்தி சொன்னதா எல்லாம் சொன்னாங்க. எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனா பாரதி நிறைய புதுமைகளை செய்தான். அவ்வை பழைய இலக்கியத்துல அவ்வை என்ன சொன்னாங்க தெரியுமா? தையல் சொல் கேளேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெண்கள் பேசுறத கேட்காதுன்னு ஒரு பெண்ணே சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் பாரதி சொன்னான், புதிய ஆத்திச்சூடி எழுதுகிற போது சொன்னான், தையலை உயர்வு செய்யன்னு சொன்னான். பாரதிக்கு பிறகுதான் பெண்மையை போற்றுகிற ஒரு வலிமையான இயக்கம் வந்தது. பழைய கவிஞர்கள் எல்லாருமே கவிதையில் எழுதினார்கள். நிறைய கவிதைகள் தான் இருக்கும், நிறைய விஷயங்கள் நமக்கு புரியல. அந்த காலத்துல உண்டி சுருங்குதல் பெண்டிருக்கு அழகு அப்படின்னு சொன்ன பொழுது பாரதி தான் சொன்னா, ஊன்மிக விரும்பு அப்படின்னா, நல்லா சாப்பிடுதாயி அப்படின்னு சொன்னவன் பாரதி தானே. ஆமா, நிச்சயமா. சாப்பிட்டு உடம்ப தைரியப்படுத்துங்கிறத பாரதி சொன்னாம்ல.
அதைத்தான் சொல்ல வராங்க. நீங்க சிலப்பதிகாரத்தை ரொம்ப பெருமையா சொன்னீங்க. நாங்க ரொம்ப தமிழினுடைய மிகச்சிறந்த இலக்கியம், அதை மாற்றல. அதுல ஒரு விஷயத்த நான் சொல்றேன். கோவலன் வந்து கண்ணகியை பிரிஞ்சு மாதவி கிட்ட போறான். போயிட்டு கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு திரும்பி வரும்போது கண்ணகி என்ன சொல்றா, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர்னு சொல்லி சிலம்ப கலைச்சு கொடுக்கிறார். வேற எதையுமே கொடுக்கல, சிலம்ப கலைச்சு கொடுத்துட்டு அந்த ஒரு ஆணினுடைய ஒழுக்கத்தை ரொம்ப கேள்வி கேட்கல. ஆனால் எங்கள் மகாகவி பாரதி தான் சொன்னான், கற்பு கற்புன்னு நீங்க சொல்றீங்களே, அது பெண்ணுக்கு மட்டும் உரியது இல்ல, கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அட்டு பொதுவில் வைப்போம்னா. ஆணுக்கும் கற்பு உண்டு என்பதை பேசியவன் பாரதி. அது அந்த வரிசையில தான் இன்றைய இருக்கிற எழுத்தாளர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். நீங்க விவசாயம், உழவு இதெல்லாம் திருக்குறள் ரொம்ப அழகா சொல்லி இருக்குன்னு ஐயா அண்ணன் சங்கர்ராம் ரொம்ப அழகா சொன்னாங்க. இரு கட்சிக்கு மட்டும் இல்ல, ஒரு அனைத்து கட்சி தீர்மானமே போடலாம். கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம்ங்கிறத ஒரு அனைத்து கட்சி தீர்மானமே நிறைய. அவர் சொன்னது ஆண் கட்சி பெண் கட்சி எல்லா கட்சிக்கும் அது பொருந்தும். நடுவர் அவர்களே, அந்த உழவு தொழில், விவசாயம் இதை பற்றி எல்லாம் திருக்குறள் ரொம்ப அழகா சொல்லி இருக்குது. இல்ல நீரின்றி அமையாத உலகு சொன்னதுதான் எல்லாம் சரி. ஆனா நீர் வேணும்ல. கண்மாய்கள் எவ்வளவு இருந்துச்சு, இன்னைக்கு எவ்வளவு காணாம போயிருக்குது இல்லீங்களா? இதை எழுதுகிற போது சமீபத்தில் எங்கள் சோ தர்மன் என்கிற அற்புதமான எழுத்தாளர் சூல் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார். அந்த நீர் நிறைந்திருக்கிற கண்மாயை நிறைமாத கற்பனையாக இருக்கிற தாயோடு ஒப்புமைப்படுத்துகிற தனிப்பெரும் ஆற்றல் இன்றைய கவிஞனுக்கு இருக்கிறது. ஒரு தாய் கற்பத்தோடு இருக்கிற தாயை காப்பாற்றுவது மாதிரி இந்த கண்மாய்களை எல்லாம் நீங்க காப்பாற்றணும்னு அவர் எழுதினார். அதற்கு டெல்லியின் அங்கீகாரம் சாகித்ய அகாடமியாக கிடைத்தது. அதான் முக்கியங்க. இன்றைக்கு நிறைய விஷயங்களை நம்ம சொல்றோம். என்னன்னா, அந்த காலத்துல பழைய இலக்கியம் வந்து 5 வகையான நிலங்களை சொன்னது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இப்ப அந்த 5 வகையான நிலம் மட்டும் இல்லைங்க, 6வது ஒரு நிலம் இருக்கு. கணினியும் கணினி சார்ந்த நிலமும். தகவல் தொழில்நுட்ப துறை இருக்குது இல்லைங்களா, அந்த துறையில இருக்கிற அந்த செய்திகளை எல்லாம் இப்ப வர்ற எழுத்தாளர்கள் எழுதி இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு அற்புதமான ஒரு நாவல் நாம் படிச்சங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் என்கிற ஒரு இளம் எழுத்தாளர் எழுதி இருக்கிறான், நட்சத்திரவாசிகள்னு. அது என்னன்னா, கணினி துறையில் இருக்கிற நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான், நல்ல சந்தோஷமா இருக்கிறான்னு நம்ம நினைப்போம். ஆனால் அங்க இருக்கிற சிக்கல்களை, மன அழுத்தங்களை, அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை, அவர்கள் படுகிற வேதனைகளை அந்த இளம் எழுத்தாளர்கள் எழுதுகிற போது படித்து கணினி துறையை பற்றியே தெரியாத நமக்கு அவர்கள் படுகிற அவலத்தை நமக்கு புரிய வைக்கிறான்னு சொன்னா, இப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் இந்த மண்ணில் வந்து கொண்டே இருக்க வேண்டும். வருகிறார்கள், அதாங்க முக்கியம். இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு சின்ன பையன் ஏதோ ஒரு புக்கில் எழுதி நான் படிச்சேனா, நீங்க சொன்னீங்களா ஐவகை நிலம்னு, அவன் எழுதியிருக்கான் ஐவகை நிலத்திலும் இன்றைக்கு 8 வழி சாலை அப்படின்னு. நிறைய சாலைகள் தான் வந்துகிட்டே இருக்குங்க, ஆனா ஆக்சிடென்ட் குறையவே இல்லை. என்ன நடக்குன்னு தெரியல. நடுவர் அவர்களே, வாழ்க்கையில வாழ்க்கையின் சாரம்ங்கிறது தன்னம்பிக்கை வேணும். நமக்கு 6 வகை சாலையே ஒரு ஆக்சிடென்ட் தான். எல்லாமே விபத்தாகி போச்சு நம்ம நாட்டுல. வாழ்க்கையில தன்னம்பிக்கை வேணும், நமக்கு நம்பிக்கை வேணும். சமீபத்தில் இன்னொரு நாவல் நான் படிச்சேன், பனையடின்னு ஒரு நாவல் எழுதி இருக்கிறார். அதை எழுதினவர் யாருன்னா இரா செல்வம் அப்படிங்கிற ஒரு IAS அதிகாரி எழுதி இருக்கிறார். அவர் அந்த அரியலூர் மாவட்டத்தில் ஒரு பின்தங்கிய கிராமத்துல பிறந்தவர். சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்து கஷ்டப்பட்டு தமிழ் வழியில படிச்சு விவசாய கல்லூரி, நெல்லை விவசாய கல்லூரியில படிச்சு IASக்கு தேர்வு எழுதுறதுக்கு 5 முறை முயற்சி செய்து 5வது முறை வெற்றி பெற்று IAS அதிகாரியா இருக்கிறார். அவருடைய அந்த தன் வரலாறை நாவலா எழுதி இருக்கிறார். பனையடின்னு பேர், NCBH வெளியிட்டு இருக்காங்க. படிக்கும் போது என்னன்னா, சாதாரணமா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம சோர்ந்து போயிடுறோம் பாருங்க. தன்னம்பிக்கையோடு உழைத்தால் வெற்றி பெறலாம்ங்கிறத அந்த நாவல் நமக்கு சொல்லுகிறது. அந்த நாவல் அதை படிக்கும் போது எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வந்தது. ஐயா கல்யாண்ஜி ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. இன்னும் ஒரு மரத்துல எறும்பு ஏறுது, இதான் காட்சி. இத காட்சி அவர் எழுதுறார். இன்னும் ஒரு முறை ஏறத் தொடங்கி விட்டது எறும்பு, ஒன்றுமே சொல்லவில்லை மரம். இதுதான் கவிதை, இதுதான் கவிதை. அந்த கவிதை சொல்லக்கூடிய காட்சி என்ன தெரியுமா? எறும்புக்கு தொழில் ஏறுறதுதான். மரம் எவ்வளவு பெருசுன்னு தெரியாது, மேல வரைக்கும் போயிட்டு கீழே வருது, திரும்பவும் ஏறுது பாருங்க. இந்த உலகத்தில் முயற்சியை நீ கை கொண்டு மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே இருந்தால் இந்த உலகம்
உன்னை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு இருக்கும் என்பதை அந்த கவிதையின் மூலமாக நான் ரசிக்கிறேன். நீங்க இப்படிதான் இருக்கணும். என்னன்னா கவிதை ரெண்டு வகை தாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை, சிக்கல், இந்த மாதிரி எது வந்தாலும் சரி, அது வரும்போதெல்லாம் ஒண்ணு நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள்ட்ட பேசி அதை பகிர்ந்து ஆறுதல் தேடிக்குவோம். யாரோ ஒருத்தருடைய கையை பிடிக்கும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிறைவும் ஒரு மன அமைதியும் வருது பாருங்க, இது ஒண்ணு. இன்னொருத்தர் என்ன மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுவோம், நமக்கு மனசுக்கு பிடிச்ச எழுத்தாளருடைய கவிதையையோ இல்ல கட்டுரையோ இல்ல சிறுகதையையோ நாவலையோ படிச்சு பார்ப்போம். ஐயா வண்ணதாசனுடைய சிறுகதைகளை எல்லாம் படிக்கும் போது மனசுக்கு ஒரு நிறைவும் நிம்மதியும் வரும் பாருங்க. அதுதான் இலக்கியம் தரக்கூடிய ஆற்றல். இங்க நடிகர் பார்த்திபன் ஒரு புத்தகத்துல ஒரு செய்தி எழுதியிருக்கார். அவர் மனசு ஒடிஞ்சு போய் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போது ஒரு கவிதையை படிச்சு ஆறுதல் அடைந்தாராம். அது கல்யாண்ஜியுடைய கவிதை. அந்த கவிதையை நான் சொல்றேன். ரொம்ப சாதாரணமான கவிதை தான். இருந்து என்ன ஆக போகிறது, செத்து தொலைக்கலாம். செத்து என்ன ஆக போகிறது, இருந்து தொலைக்கலாம். இதுதான் கவிதை. இந்த கவிதையை படிச்சு ஒரு கலைஞனுக்கு உயிர் கொடுக்க முடியும் என்றால் அதுதான் உண்மையான கவிதை. இதுக்கு விளக்கமோ கோனார் நோட்ஸோ தேவையில்லை. நாங்க அதைத்தான் சொல்ல வர்றாங்க. இத மனுஷிய புத்தர் ரொம்ப அழகா சொல்லுவார். வாழ்க்கைங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல, இந்த நொடியில வாழ்றதுதான். அவர் ரொம்ப அழகா எழுதுவார். ஒரு சிறிய உற்சாகம் ஆவியாவதற்குள் அதை வாழ்ந்து விட வேண்டும். ஒரு சின்ன உற்சாகம் தான். ஒரு டீ சாப்பிடுறதுல கூட ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்க பேசிக்கிற அந்த ஒரு வார்த்தையை ரசிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி வருது பாருங்க, அந்த மகிழ்ச்சி, அந்த உற்சாகத்தை நாம கைதட்டி ரசிக்கிறோம் பாருங்க, அதுதான் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை தவற விட்டோம்னா வீட்டுல போய் யோசிச்சுக்கிட்டு நல்லதா ஒரு செய்தியை நடுவர் சொன்னாரு, நாம கைதட்ட தவறிட்டோமேன்னு வீட்டுல போய் தட்ட முடியாது. இந்த இடத்துல இருந்தே கைதட்டி ரசிக்கணும். அதுதான் நமக்கும் மகிழ்ச்சி, கேட்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அதுதான் ஒண்ணு விஷயம். நீங்க திருநங்கைகள் அந்த இறைவன் படைப்பில் ரொம்ப ஒரு நம்ம வருந்தக்கூடிய ஒரு படைப்பு. அதை பற்றி முதலில் எழுதியவர் ஐயா காமராஜன் என்கின்ற கவிஞர். நான் காமராஜன் எழுதினார். சந்தி பிள்ளைகள் அல்ல, இவர்கள் சந்ததி பிள்ளைகள்னு எழுதினார். இந்த கவிதையை படிக்கும் போது கூட எனக்கு ரொம்ப பெரிய அளவுல திருநங்கைகளுக்கு மேல ரொம்ப ஒரு அனுதாபம் மரியாதை எல்லாம் வரல. இப்ப சமீபத்துல திருநங்கைகளே சில நூல்கள் எழுதுறாங்க. லிவிங் ஸ்மைல் வித்யா அவங்க வாழ்க்கையை பற்றி ஒரு நூல் எழுதி இருக்காங்க, நான் வித்யா. அதுக்கு அந்த நூலுடைய பேரே அதுதான். அதை படிக்கும் போது ஒரு நாள் ஒரு புத்தக கண்காட்சியிலிருந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அதை வாங்கிட்டு வந்து இரவு அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சேன். சத்தியமா சொல்றேன், அந்த புத்தகத்தை என்னால கீழே வைக்கவும் முடியல, தூங்கவும் முடியல, அழுதுகிட்டே இருந்தேன். திருநங்கைகள் சமூகத்தில் எவ்வளவு அவமானத்தை சந்திக்கிறார்கள், எவ்வளவு வருத்தம். அந்த ஆபரேஷன் ஒண்ணு செய்வாங்கல்ல, அது ஆந்திராவுல பண்றாங்க. அது பண்ணும்போது அவங்க படுற வேதனை, மும்பைக்கு போய் அவங்க பட்ட கஷ்டம், குடும்பம் அவர்களை துரத்தியது. இவ்வளவுக்கும் அவர் தமிழ் இலக்கியத்தில் பட்டம் பெற்றவர், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். அவருடைய பேரு சரவணன். இப்படி இந்த செய்திகளை எல்லாம் படிக்கும் போது அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து எங்க திருநங்கையை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடணும்னு தோணுதுங்க. அதுதான் ஒரு எழுத்து தருகிற அற்புதமான ஆற்றல். அந்த ஆற்றல் தான் இருக்குங்க. நீங்க சொன்ன அதே விஷயத்தை ஒரு 2 வரியில ஒருத்தர் சொல்லிட்டாருங்க. இந்த பால் திரிகிறது தானே அந்த திருநங்கை எல்லாம். பால் திரிந்தது பாலின் குற்றம் அன்று, அவ்வளவுதான். அதேங்கப்பா, பால் திரிந்தது பாலின் குற்றம் அன்று. இப்ப சமீபத்துல ஒரு செய்தி படிச்சாங்க. திருநங்கையா மாறி போன தன்னுடைய மகனை அந்த குடும்பம் அழைத்து மரியாதை செய்ததா பத்திரிகையில ஒரு செய்தி படிச்சேன். அப்ப எழுத்துக்களுக்கு இந்த அளவுக்கு வலிமை இருக்கிறது. ஏன்னா அவங்க அனுபவங்களை இவங்க எழுத சமூகம் திருந்தி கொண்டிருக்கிறது. நடுவர் அவர்களை, வாழ்க்கையின் சாரம்ங்கிறது மிகச்சரியாக சொன்னதுன்னா ஒரே வார்த்தையில சொல்ல, அன்பு தானங்க. அன்புதான். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், எவ்வளவோ இலக்கியங்கள் சொல்லுது. அத நம்ம நெல்லையினுடைய கலாப்பிரியா ஒரு காட்சியா பதிவு செய்து இருக்கிறார். ஏன்னா நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்தும் மழை. அந்த நல்லார் யார் கேள்வி வரும்ல. அந்த நல்லாருங்கிற அந்த ஒரு சம்பவத்தை அவர் அழகா சொல்லி இருக்கிறார். ஒரு பூ விற்கிற அம்மா, அந்த அம்மாட்ட ஒரு குழந்தை பூ வாங்க வருது. இதுதான் காட்சி. இந்த காட்சி அவர் சொல்றார், 100 பூ தாங்க என கேட்கும் குழந்தைக்கு எண்ணாமல் 10 கன்னிகள் அதிகமாக விட்டு நரைக்கி தரும் பெண்ணுக்காக பெய்கிறது மழைன்னு எழுதினார். அதுதான் நல்லா. நீங்க பாருங்க, ஒரு சின்ன நயன்தான். அந்த பொம்பளை பிள்ளை போய் கேட்குது 100 பூன்னு. அவங்க யோசிக்கவே இல்லை. அது கேட்ட தருணமும் கைகளில் எண்ணுகிற தருணமும் ஒரே தருணம் தான். அந்த நேரத்தில் இதயத்தில் அன்பு சுரக்கிறது. அந்த அன்பு அப்படியே அவர் 100 ஒரு 10 கண்ணி அதிகமா கொடுக்குற பாருங்க. இந்த அன்பை சொல்லுகிற போதுதான் இருக்கும். நீங்க அன்புக்காக ஒரு தி ஜானகிராமன் அற்புதமான ஒரு சிறுகதை சிலிர்ப்புன்னு எழுதியிருப்பார். சிலிர்ப்பு பெரியவங்க நிறைய படிச்சவங்க, நீங்க நிறைய விஷயம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த சிலிர்ப்பு சிறுகதை ஒரு சாதாரணமான விஷயம் தான்.
ஒரு ஒரு சிறுவன் அவங்க அத்தை வீடு பெங்களூர்ல இருக்கு, அத்தை வீட்டுக்கு போறான். ஏழ்மையான குடும்பத்தில் உள்ளது. கோடை விடுமுறைக்காக போயிட்டு அவனை அவங்க அப்பா ட்ரெயின்ல அழைச்சிட்டு வர்றார். அந்த ட்ரெயின்ல நடக்கிற காட்சி தான் சிலிர்ப்புங்கிற சிறுகதையினுடைய காட்சி. அவனை அழைச்சிட்டு வரும்போது சின்ன பையன் அப்பா கூட வர்றார். ஏழை குடும்பம். அவங்க அத்தை வீட்டுல கொஞ்சம் வசதியானவங்க. ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்கு மாமா வர்றார். மாமா விட்டு அந்த பையன் கேட்பான், மாமா மாமா எனக்கு ஆரஞ்சு பழம் வாங்கி தரான்னு. மாமன் கேட்காதது மாதிரியே நின்னுக்குவான். கேட்காத மாதிரியே நின்னுட்டான். பையன் மனசுல வருத்தம். திரும்பவும் சொல்லுவான். அவன் கேட்காதது மாதிரியே நின்னுக்குவான். ட்ரெயின் கிளம்பிடும். அந்த அப்பாட்ட புலம்பிட்டே வருவான், நான் கேட்டேன்ப்பா கேட்டேன். இல்லப்பா அவர் கேட்டிருக்காது ட்ரெயின் சத்தத்துல. இல்லப்பா அவருக்கு நல்லா கேட்கும்படியா தான் கேட்டேன், வாங்கி தரலன்னு. ஒருடா அடுத்ததுல ட்ரெயின்ல ஆரஞ்சு பழம் வரும்போது வாங்கி தர்றேன்னு அப்பா கையில இருந்த காசை வச்சு வாங்கி கொடுக்கிறார். அது அப்படியே கையிலேயே வச்சிருக்கிறான். ஆரஞ்சு பழத்தை கையிலேயே அந்த பையன் வச்சிருக்கிறான். அடுத்த நிறுத்தத்துல ஒரு குடும்பம் ஏறுது. ஏறி முன் இருக்கையில பக்கத்துல இருந்த சீட்ல உட்காருது ஒரு குடும்பம். கூடவே ஒரு சின்ன பொண்ணு வருது. அந்த சின்ன பொண்ணு அவங்க பிள்ளை இல்ல, ஒரு ஏழை குடும்பத்தில இருந்து வீட்டு வேலைக்காக கல்கத்தாவுக்கு அனுப்புறதுக்காக அந்த குடும்பம் கூட்டிட்டு வருது. அந்த குடும்பத்தோட வறுமை நிலையை உருக்கமா எழுதியிருப்பார் டி ஜானகிராமன். அந்த செய்தியை இவங்க இந்த அப்பாவும் மகனும் கேட்கிறாங்க. இன்னும் அடுத்த நிறுத்தத்துல சாப்பிடுறதுக்கு நிப்பாட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணு இந்த பையனுக்கு சாப்பாடை எடுத்து அம்மா ஊட்டுறது மாதிரியே ஊட்டி விடுது, தண்ணியும் கொடுக்குது. அவர் ரெண்டு பேரும் ரொம்ப அன்பால் நெருங்கிட்டாங்க. என்ன 4-5 ஸ்டாப் வந்துருச்சு. 4-5 ஸ்டாப் தாண்டி இவங்க இறங்குற இடம் வருது. இறங்கும் போது அந்த வீட்டு வேலைக்கு போற அந்த சின்ன பொண்ணுக்கு அவங்க அப்பா கையில ஒத்த ரூபா தான் இருந்து, அந்த ஒத்த ரூபாய் எடுத்து அந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு அவர் இறங்குனார். இந்த பையன் இறங்க வந்தப்போ என்ன நினைச்சான்னு தெரியாது. கையில இருந்துச்சு பாத்தீங்களா ஆரஞ்சு பழம், அப்படியே எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு இறங்கிட்டான். கொடுத்துட்டு இறங்கிட்டான். பாருங்க அவனுடைய ஆசை, ஏக்கம். அவன் என்ன நினைச்சான், இந்த ஆரஞ்சு பழத்தை அம்மாட்ட கொடுத்து உரிச்சி கொடுத்து சாப்பிடணும், அம்மா மடியில படுத்துக்கிட்டே சாப்பிடணும்னு நினைச்சான். அது அவனுடைய எதிர்பார்ப்பு, ஏக்கம், ஆசை. இவை எல்லாவற்றையும் விட ஒரு பெண்ணிற்காக செய்கிற அன்பும் அந்த கருணையும் தான் முக்கியம் என்பதை அதை படிக்கும் போது ஒரு சிலிர்ப்பு வரல. அதுதான் தலைப்பு. எனவே ஒரே ஒரு செய்தியோட நிறைவு பண்ணிக்கிறேன் நடுவர் அவர்களே. என்னன்னா இதோட தொடர்புடைய ஒரு கு அழகிரிசாமி அன்பளிப்புன்னு ஒரு சிறுகதை எழுதியிருப்பார் குழந்தைகளுடைய மனநிலையை பற்றி. அந்த அன்பளிப்பு சிறுகதையில ஒரு செய்தியை சொல்லுவார். குழந்தைகள் எப்படி நம்மோட பழகுவாங்கன்னு. நாம எல்லாம் குழந்தைகளை பார்த்த உடனே குழந்தை மாதிரியே விளையாடுவோம், குழந்தை மாதிரியே பேசுவோம், குழந்தை மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சுவோம். நம்முடைய நடிப்பிலும் விளையாட்டிலும் ஒரு குழந்தை உணர்ச்சியும் ஒரு விளையாட்டு உணர்ச்சியும் இருக்கிறது. ஆனால் குழந்தைகள் அப்படி விளையாட்டு உணர்வோடு நடந்து கொள்வதில்லை. குழந்தைகள் உண்மையிலேயே அன்பு செலுத்துகிறார்கள் எழுதுவார். இப்ப குழந்தையின் அன்பையும் மனிதர்களினுடைய அன்பையும் மிகச்சிறப்பாக பதிவு செய்யக்கூடிய எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கிறது. கவிஞர் மகுடேஸ்வரன் நம்முடைய குடும்பத்தினுடைய அன்பை பற்றி எழுதுகிற போது அற்புதமா ஒரு கவிதை எழுதுவார். இந்த உலகத்தின் மிகச்சிறந்த புகைப்படம் மனைவி குழந்தைகளை பிரிந்து வெளிநாட்டில் உழைத்து தேய்பவனின் பர்சில் இருக்கிறது என்று எழுதுவார். இதுதான் உண்மையான அன்பு. காலங்கள் கடந்தாலும் தூரங்கள் இருந்தாலும் அன்பால் உறவுகளும் மனிதர்களையும் இணைப்பதுதான் இன்றைய இலக்கியத்தினுடைய வெற்றி. அதுதான் நமக்கு தேவை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஒரு நல்ல பேச்சாளனை நிறுத்துங்கள் என்று சொல்வதை விட கொடுமையான விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரு குழந்தையை கழுத்தை பிடித்து நெரிப்பதை போல அவ்வளவு அற்புதமான சில இலக்கியம் என்ன செய்யணும்னா, நமக்கே தெரியாமல் மனசுக்குள் இருக்கிற மர்ம குகைகளுக்குள் வெளிச்சம் பாய்ச்ச வேண்டும். நமக்குள் இருக்கிற அன்பை, மனிதத்தை, நேர்மையை வெளியே கொண்டு வருவதுதான் ஒரு நல்ல இலக்கியம். சொல்றாரு பாருங்க, கந்தர்வன் எழுதியிருப்பார். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இனி யாருமே வரமாட்டார்கள் என்று தெரிந்து கூட ஒரு பூ விற்கிற சகோதரி உட்கார்ந்துருப்பார். கந்தர்வன் எழுதியிருப்பாரு, இரவு 11 மணி கடைசி பஸ்ஸுக்கு தாமதமாக கூலி வாங்கி கொண்டு வருகிற கணவனை யாரோ ஒரு கணவனுக்காக காத்திருக்கிறார் அந்த பூக்காரி என்று எழுதுவார். ஒருவேளை தன்னுடைய மனைவியை நினைத்துக் கொண்டு இரவு 11 மணிக்கு மேல் அலைந்து திரிந்து முதலாளியிடம் கெஞ்சி கூத்தாடி சம்பளம் வாங்கி கொண்டு வருகிற ஒரு கணவன் தன் மனைவிக்கு வாங்கி போவான் என்கிற நம்பிக்கையில அந்த பூக்களும் வாடி போயிருக்கும், அவருடைய முகமும் வாடி போயிருக்கும். யோசிச்சு பாருங்க. இன்னமும் கூட விருதுநகர் பேருந்து நிலையத்தில் நான் சமீபத்தில் தான் படித்தேன். கடையை சாத்தி விட்டு வருகிற பொழுது 2 மாலைகளை அந்த பூக்கடைக்காரர் தொங்க விட்டு போகிறார். எதற்கு? ஒருவேளை நள்ளிரவிலே அண்மை கிராமங்களிலே ஏதாவது துக்கம் நடந்தால் பூக்கடை இருக்கும் என்கிற நம்பிக்கையிலே வருகிறவர்கள் அந்த கடைசி மரியாதையை செலுத்த மாலை இல்லாமல் போய்விடக்கூடாதே என்பதற்காக 2 மாலைகளை தொங்க விட்டு போகிறார். இது ஏதோ அன்றைய சங்ககால செய்தி அல்ல, இன்றைய செய்தி.
அந்த 2 மாலைகள் தான் இந்த பூமியை இன்னமும் ஈரமாக வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அருமையா பேசியிருக்கார் புதுமைப்பித்தன். உண்மையிலே இந்த ஆண்டு வழக்கமாக புத்தக திருவிழாவில் கல்கி தான் முதலிடத்தில் இருப்பார். பொன்னியின் செல்வனும் சிவகாமியின் சபதம் சுத்திட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டு சென்னை புத்தக காட்சியிலே இந்த மண்ணிலே பிறந்த புதுமைப்பித்தன் முதலிடத்துக்கு வந்தார். ஏன்னா ரொம்ப விலை குறைவாக கொடுத்தார். 100 ரூபா தான். பரவாயில்ல, புதுமைப்பித்தனை கூட மலிவாக கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் அவருடைய விலை மலிவு தான். ஆனால் புதுமைப்பித்தன் ஒருபோதும் மலிவு கிடையாது. நினைச்சு 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 யார் யா நீ ராட்சசனா இருக்கியா? செல்லம்மா ஒரு கதை போதுமையா? ஒரு நாள் கழிந்ததுன்னு எழுதியிருப்பாரு. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோச்சனம் கயிற்றறவு எவ்வளவு வறுமையோடு போராடி கொண்டே இவ்வளவு கதைகளை அந்த விருதாச்சலம் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். நீங்க கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்ன சாதாரண ஆளாங்க? அவர் தான் சொல்லுவாரு, எங்கேயும் தனிமையில் இருக்க முடியவில்லை. ஏன்? தனிமை கூடவே இருக்கிறது மாதிரி. எங்கும் தனியாவே இருக்க முடியல. ஏன்னா தனிமை என் கூட இருக்கல, எப்படி தனியா இருக்க முடியும்? நீ அவருடைய தீபங்கள் தலைகீழாய் தொங்கும் இந்த கலியுகத்தில் எழுதியிருப்பார். அந்த மண்டபம் எங்கும் போலி நலன்களின் கூட்டம், கையில் மாலையோடு குருட்டு தமையந்தியுமார். தேர்தல் முறையை பற்றி சுயமர மண்டபம் எங்கும் போலி நலன்களின் கூட்டம், கையில் மாலையோடு குருட்டு தமையந்தின்னு எழுதியிருப்பார். சொல்லிட்டே போலாங்க. இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். அன்றைய இலக்கியமே என்று பேசுவதற்கு முழு தகுதி கொண்ட ஒரு 40 ஆண்டு காலம் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர், நல்ல தமிழ் அறிஞர். இப்ப கூட நிறைய இலக்கிய பட்டிமன்றங்களை, இலக்கிய ஆய்வு பட்டிமன்றங்களை நடத்துகிறார். ஏன்னா இப்ப நடக்கிற படங்களை இலக்கியத்தை பிடித்து ஆஞ்சு விட்டுறாங்க. ஆனா இவர் உண்மையிலேயே ஆய்வு பட்டிமன்றங்கள் நடத்தி நடுவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் கவிஞர் நா. முத்துநிலவன் அவர்கள் வாழ்வின் சாரத்தை பெரிதும் தந்திருப்பது அன்றைய இலக்கியமே என்று பேச வருகிறார். வாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற நடுவர் நகைச்சுவை நாவலர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே, 2 அணிகளிலும் பேசி அமர்ந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, இந்த நேரத்திலும் இவர்கள் ஏதாவது நல்ல செய்தி சொல்ல மாட்டார்களா என்று அன்போடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நெல்லை சீமையின் அன்பு சொந்தங்களே, நெல்லை சீமைக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை பழங்காலத்திலிருந்து உண்டு. பாரதி அப்பொழுதெல்லாம் ஒன்றாக இருந்த நெல்லை மாவட்டம் தானே. இன்று இருக்கிற பெருமை என்னவென்றால், தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் இருப்பது திருநெல்வேலி மாவட்டம் தான். எனவே அந்த நம்பிக்கை தான் எதிரே இருப்பவர்களை பார்த்து என்னை பேச வைக்கிறது. நடுவர் அவர்களே, நமக்கு எப்பொழுதுமே ஒரு மரபு உண்டு. உலகம் முழுவதற்குமே மரபு உண்டு. அதுதான் மரபு என்பது மாறுவது, மாற்றினாலும் திரும்ப அதுவே தன்னை மாற்றிக்கொள்ளும். உலகில் பல மொழிகள் அப்படி இல்லை. அதுதான் நம்முடைய பெருமையே. இயேசு பேசிய ஈப்ரு மொழி இப்பொழுது வழக்கில் இல்லை. புத்தர் பேசிய பாலி மொழி இப்பொழுது வழக்கில் இல்லை. காளிதாசன் காவியம் பாடிய சமஸ்கிருதம் எப்போதுமே வழக்கில் இருந்ததில்லை. அலெக்சாண்டர் பேசிய கிரேக்க மொழி வழக்கில் இல்லை. சாக்ரட்டிஸ் பேசிய இந்த மொழிகள் எல்லாம் அழிந்த பிறகும் தமிழ் இருக்கிறது என்றால் தமிழின் பெருமை உண்மையில் தொன்மை அல்ல, தொடர்ச்சி தான். 3000 ஆண்டு காலமாக தொல்காப்பியன் பேசிய அந்த சொற்கள் இன்றைக்கு என் பேத்திக்கு பேசினாலும் புரிகிறது என்றால் தமிழின் பெருமை இந்த மரபின் தொடர்ச்சி என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வைகை புயல் வடிவேலு அலப்பறம் பண்றாங்கன்னு ஒரு வார்த்தை பேசுறாருல, அது சங்கத்தமிழிலிருந்து வந்த சொல். அலர் பறை. அலர் என்றால் ஒன்றை 10ஆக எடுத்து சொல்லுவது, பறையடித்து சொல்வது போல. அதுதான் அலர்பறை. அதை அலப்பறை என்று நல்ல தமிழில் இன்றைக்கு சென்னை தமிழில் வைகை புயல் வடிவேலு பேசிக் கொண்டிருக்கிறார். மொல்லமாரின்னு ஒரு சொல் இருக்கு தெரியுமா நடுவர்களே? மொல்லமாரினா கெட்ட வார்த்தை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். முல்லை என்றால் ஒழுக்கம் என்று பொருள். அந்த ஒழுக்கத்திலிருந்து மாறியவனை முல்லை மாறி என்று இன்றைய தமிழ் வழங்குகிறது. எனவே தமிழுக்கு நீண்டறிய மரபு உண்டு. அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் என்பதுதான் முதலில் நான் சொல்ல வருகிற கருத்து. முடிச்சவைக்கு கூட நல்ல வார்த்தை தான். ஆமா, ஏன்னா ஒண்ணும் இல்ல, அந்த காலத்துல எல்லாரும் முடிச்சுல தானே போட்டு வச்சிருக்காங்க. அதை ஆட்டையை போடுறதான் முடிச்ச விக்கின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பிக் பாக்கெட் போடுறாங்களா, இவர் முடிச்ச விக்கி. முல்லை மாறினா முல்லைத்தினிலிருந்து மாறிவிட்டான். முடிச்ச விக்கினா அடுத்தவங்க ஆசை. இந்த ஆட்டையை போடுறதுங்கிறது எது வந்துச்சு? நம்ம அதிகமா திருடினது ஆடு தான். ஆடை திருடி இருக்காங்க, அப்படியே ஆட்டையை போட்டான். அதுதான் எல்லாமே தொடர்ச்சியும் தானே. நடுவர்களே, உங்களை கூட நல்ல முடிச்ச விக்கி என்று சொல்லலாம். பல நல்ல விஷயங்களை முடிந்திருப்பதை மறைந்திருப்பதை அவிழ்த்து அவிழ்த்து நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது இதுதான் தமிழின் பெருமை. இம்சை அரசை 23ஆம் முடிகாட்சியில பாராட்டின மாதிரில இருக்கு.
அவர்களே, ஒண்ணு இல்ல, இன்றைக்கு நாம் புரியாமல் இருக்கிறோமே தவிர உண்மையில் மரபின் தொடர்ச்சியாகத்தான் நாம் வாழ்ந்து. ஊழல்னா என்ன? ஊழல்னா விதிக்கு மாறானது. இது எங்க இருக்கு தெரியுமா? திருக்குறள்ல இருக்கு. ஊழ் என்றால் விதி. அது ஆண்டவனின் விதியாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், அரசாங்கத்தின் விதியாகவும் வைத்துக் கொள்ளலாம். இந்த விதிக்கு மாறானது எதுவோ அது ஊழல். அப்படியானால் நம்முடைய தொடர்ச்சி நமக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கைனா என்னங்க? வாழ்க்கையின் சாரம்னா மகாசுந்தரம் நண்பர் ராஜ்குமாரும் வேற மாதிரி பேசுறாங்க. நான் சொல்ல வர வாழ்க்கைனா என்னங்க? அவர் ஒரு பாட்டு பாடினாரு, கண்ணதாசன் பாட்டுன்னு நினைக்கிறேன். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. இது யார் எழுதுனது தெரியுமா? கண்ணதாசன். ஆனால் இதனுடைய வித்து எங்க இருக்கு தெரியுமா? சங்க இலக்கியத்தில் இருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகம்ங்கிறது, வாழ்க்கைங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. நீ பயந்துக்காத, எல்லாமே கெட்டதா நடக்குதுன்னு நினைக்காத, இது இப்படித்தான் இருக்கும், உண்டால் அம்மை உலகம் அப்படிங்கிற படத்துல அவர் சொல்றாரு, இன்னாது அம்மை உலகம். இந்த உலகம் ரொம்ப பொல்லாததுரா. எப்போ? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னாது அம்மை உலகம் இனிய காண்க அதன் இயல்பு உணர்ந்தோரே, நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே. இதுதான் வாழ்க்கையின் சாராம்சம் சொன்னீங்களே. நமக்கு வருகிற கெட்டதெல்லாம் மாறிவிடும், இதுவே நிரந்தரமாக இருக்காது, நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு போ, பாசிட்டிவ் அப்ரோச்சா வச்சுக்க, கொரோனாவை தவிர. ஏன்னா கொரோனா மட்டும்தான் பாசிட்டிவா வந்தா பயந்தோம். மற்றபடி வாழ்க்கையை நீ பாசிட்டிவா எடுத்துக்கன்னு சொன்னது பழந்தமிழ் இலக்கியத்தின் சாரம். அதுபோல நீங்க நீங்க சொன்னீங்கல்ல, அடுத்தவனுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதது ஒரு வாழ்க்கையே அல்ல. தனிமனித வாழ்க்கை என்பது மிருகங்களோடு சேர்ந்து, விலங்குகளோடு சேர்ந்து, பூச்சி புல்களோடு சேர்ந்து, ஏன் தேனீக்களோடு சேர்ந்து, உலகம் மனிதனுக்கு மட்டுமானது அல்ல. மற்றவனுக்காக வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு சொன்னது என்ன? ஒப்புரவறிதல்னு ஒரு அதிகாரமே இருக்குங்க திருக்குறள்ல. அந்த 10 சாரம் என்னன்னா, தனி மனித வாழ்க்கை என்று ஒன்று கிடையாது. எல்லாரோடும் மத்தவன் நல்லா இருந்தா நாம நல்லா. இத கொரோனா சொல்லி கொடுத்துட்டு போகுது. பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருந்தாதான் நம்ம இருக்க முடியும் என்று கொரோனா சொன்னதை குறள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறது. நடுவர்களே, சில பேர் அவன் மஞ்சப்பால் குடிக்கிறானா இல்லையா, பக்கத்து தெருவுக்கே மஞ்சப்பால் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன கேட்டா தெரு நல்லதான், நம்ம நல்லா இருக்க முடியுங்க. சரி, பழந்தமிழ் இலக்கியம்னா ரொம்ப அதிகம்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு 41 நூல்கள் தான் செம்மொழி இலக்கியம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிற, தமிழ் பல்கலைக்கழகம் ஒரே புத்தகமாக போட்டிருக்கிற 41 நூல்கள். அந்த 41 நூலையும் உங்களுக்கு நான் பட்டியல் சொல்ல போறதில்ல. ஆனால் அதனோட சாராம்சம் என்ன தெரியுமா? நற்றினை, நல்ல குறுந்தொகை, 500, ஒற்ற 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை என்கிற 8 நூல். முருகு பொருணாறு, 12 முல்லை, பெருகு வளபதரை காஞ்சி, மறுவினிய கோல நெடு நல்வாடை, கோல் குறிஞ்சி, பட்டின பாலை கடாத்தோடும் 10. 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்த 11 மேற்கணக்கு. 4 அடி 4 மணி 440 5 முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு இயலாது என்பவே கை நிலைய ஆம் கீழ்கணக்கு. இந்த 11 மேற்கணக்கு 11 கீழ்கணக்கு 36 நூலாச்சா. சிலப்பதிகாரம், மணிமேகலை, இறையனாரக பொருள், முத்தொள்ளாயிரம், தொல்காப்பியம். இந்த 41 நூல்கள் தான் உண்மையில் தமிழருடைய பழந்தமிழ் சொத்து. இந்த சொத்திலிருந்து நாம் சாரம் எடுத்திருக்கிறோமா இல்லையா? தொல்காப்பியத்தை பத்தி படிச்சு இப்ப என்ன ஆக போறதுன்னு நினைக்கலாம். ஆனால் அதுல இன்றைய கருவுற்ற பெண்களுடைய பற்றிய அறிவியல் கருத்து கூட இருக்குங்கிறத நம்ம பேசி இருக்கமா, படிச்சிருக்கமா, சொல்லி இருக்கமா? நீராடிய பின் 26 நாளும் நீர்த்த அகன்று உரையார் என்மனார் புலவர். என்ன அர்த்தம்னா, எப்பொழுது கருக்கொள்ளும் தெரியுமா? பூத்த பின்னல் 26 நாளும் 12 நாள். இது எவ்வளவு பெரிய அறிவியல்! நாம் படிக்கவும் இல்லை, படிக்காதவர்களுக்கு சொல்லவும் இல்லை. இது தொல்காப்பியத்தின் குற்றமும் இல்லை. இதுதான் வாழ்க்கையை பற்றிய புரிதலின் முதல் படை. 2வது, இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், 5 அறிவு 5 அறிவு 6 அறிவு 6 அறிவுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, எத்தனை பேருக்கு இந்த 5 அறிவு என்னன்னு தெரியும்? அதை தொல்காப்பியம் சொல்லி இருக்கிறது. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, தொட்டு பார்க்கிற அறிவு முதல் அறிவு. சிறிய பிராணிகளுக்கு அந்த ஒரு அறிவு தான் இருக்கும். நந்தும் முரளும் ஓர் அறிவினவே. 2 அறிவதுவே அவற்றோடு நாவே. வாய் மட்டும் இருக்கிற, உடம்பு மட்டும் இருக்கிற 2 அறிவுடைய உயிர்கள் இருக்கு. அடுத்த பரிணாமம் 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே. 4 அறிவதுவே அதனோடு கண்ணே. 5 அறிவதுவே அதனோடு செவியே. 6 அறிவதுவே அவற்றோடு மனனே. நேரில் உணர்ந்தோர் நெறிப்படுத்துவரே. நடுவர்களே, நான் கேட்கிறேன்,
தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்று உலக புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திர போஸ் பேரு. இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவில் செட்டில் இருக்கிறார் இப்போ. ஆனால் அவருக்கு கிடைத்த புகழ் உண்மையில் தொல்காப்பியனுக்கு கிடைத்திருக்க வேண்டியது. ஏனென்றால் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என்று சொல்லி அந்த ஒன்று அறிவு என்பது தொடு உணர்வு, புல்லும் மரமும் ஓர் அறிவினவே என்று சொன்னவன் தொல்காப்பியன். நமக்கு தெரியல. தாவரத்துக்கு உயிர் உண்டுன்னு முதல்ல சொன்னவன் தமிழன் தான். அது ஆங்கிலத்தில் எழுதியிருந்தா நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க, தமிழ் எழுதிருந்தாலும் லூசில் விட்டு போயிட்டாங்க. இன்னொரு இதே மாதிரி நவீன கொடுமை ஒன்று இருக்கு. மின்னஞ்சல் கண்டுபிடித்தவன் தமிழில் சிவா பிள்ளை ஐயா பிள்ளை என்கிற ஒரு தமிழர் இன்றைக்கும் அமெரிக்காவில் இருக்கிறார். இமெயில கண்டுபிடிச்சது அவர். ஆனால் தமிழ்ல மின்னஞ்சல் இல்லைன்னு நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கான். தமிழிலும் இருக்கு. இப்படி தெரியாததுனாலேயே நம்முடைய சாரம் என்ன, நம்முடைய மரபு என்ன, நம்முடைய முன்னோர்கள் என்ன கொடுத்திருக்கிறார் என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதை சொல்வதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் சொன்னால் நேரமாக என்பதற்காக தமிழின் சாரமாக இருக்கிற திருக்குறளை மட்டும் நான் 5 நிமிடம் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் திருக்குறளுடைய வடிவம் மனித வாழ்வின் வடிவம். அறம் செய்து பொருள் ஈட்டி இன்பமாக இரு, இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வடிவத்தில் பிரித்தவர். இதனுடைய எண்ணிக்கையை பாருங்கள். அறத்துப்பாலுக்கு 38 குறள், 38 அதிகாரம். பொருட்பாலுக்கு 70 அதிகாரம். இன்பத்துப்பால் என்கிற காமத்துப்பாலுக்கு 25 அதிகாரம். என்றால் இதை 3ஐயும் வகுத்து பார்த்தால் 1/4 பங்கு நீ காமத்தோடு இரு, அதற்கு மேல் 2 மடங்கு நீ பொருளோடு வாழு, அதற்கு அடிப்படையாக ஒரு 38 அதிகாரம் 3இல் 1 பங்கை உன் அற வாழ்க்கையாக அமைத்துக்கொள் என்று சொல்லாமல் சொன்ன இதுதான் வாழ்வின் சாரம். இது புரியாதவனுக்கு இன்னும் உள்ளே போய் சொல்கிறார். காமம் என்பது இன்றைக்கு இருக்கிற பொருளில் அல்ல, மலரினும் மெல்லிது காமம் என்றார். அந்த காமத்து பாலை மிக நுட்பமாக 2ஆக பிரித்தார். களவியல், கற்பியல். களவியல்னா திருமணத்திற்கு முந்திய காதல் அர்த்தம், கற்பியல்னா திருமணத்துக்கு பிந்திய காதல் அர்த்தம். இது எப்படி பிரிச்சார் தெரியுமா? 7 அதிகாரம் களவியலுக்கு, 18 அதிகாரம் கற்பியலுக்கு. ஏனென்றால் நம்ம ஆளு விட்டா வாழ்நாள் முழுசும் காதலிச்சுக்கிட்டே இருப்பான். டேய் அப்படி இல்ல, 3ல் 1 பங்கு காதலி, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க, கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டிய காதலி என்று சொல்லாமல் சொல்லி இருப்பது. இன்னொரு நுட்பம் தெரியுமா நடுவர்களே? நம்ம அகத்தனை இல்ல, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 திணை இருக்கும். அதுக்கப்புறம் 2 திணை இருக்கு. கைக்கிளைங்கிறது ஒண்ணு, பெருந்திணைங்கிறது ஒண்ணு. இந்த கைக்கிளையும் பெருந்திணையும் திருக்குறளில் கிடையாது. ஏன் கிடையாது என்றால் அது நிறைவான காதல் அல்ல. நிறைவான காதலை மட்டும் எடுத்துக்கொள் என்று திருவள்ளுவர் திருக்குறளில் வாழ்க்கையின் சாராம்சம் அதுதான். ஏன் கைக்கிளை இல்லைன்னா, இன்றைக்கு இருக்கிற இலக்கியத்தில் ஒரு சினிமா பாட்டு ஒண்ணு வந்திருக்குல்ல, நான் பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே, அவதான் பார்க்க மாட்டேங்கிறாள், அவ எதுக்கு பின்னாடியே பார்த்துக்கிட்டு அதோட வாழ்க்கைன்னு கேட்கிறாரு. கைக்கிளை அல்ல வாழ்க்கை, பெருந்தனையும் அல்ல. ஏன்? பொருந்தா காதல். ஏதோ ஒரு வகையில பொருந்தாம இருந்துச்சுன்னா அது வாழ்க்கை அல்ல, அது காதல் அல்ல என்று சொல்லாமல் சொல்லுகிறார். ஆனால் தமிழ் இலக்கியத்தின் சாராம்சத்தில் பெருந்திணைக்கு ஏன் தெரியுமா பெருந்திணைன்னு பேர் வச்சான்? வயசுலயோ சமூக அந்தஸ்துலயோ நிறத்திலேயோ குணத்திலேயோ ஏதோ ஒண்ணுல பொருந்தாமல் இருப்பது பெருந்திணை. ஏன் அதுக்கு பெருந்திணைன்னு பேர் வச்சான்னா, பெரும்பாலும் அப்படித்தான் உலகம் முழுவதும் இணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது எல்லாம் தான் வாழ்க்கையின் சாரம். இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை எளிதாகும். இதை வெறும் ஒரு சில குறள்களில் அல்ல, ஒரு சில சொற்களில் அல்ல, அந்த இலக்கியத்தின் சாரத்திலிருந்து தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே நடுவர்களே, இதற்கு மேல் நான் சொல்வதற்கு வேறு ஒன்றும் அதிகமில்லை. ஒரே ஒரு மரபின் தொடர்ச்சியை மட்டும் நான் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அது சிலப்பதிகாரத்தில் இருக்கிற கடவுள் வாழ்த்து அல்லாத, திருக்குறளிலும் கடவுள் வாழ்த்து இல்லை. கடவுள் என்கிற சொல்லே திருக்குறளில் கிடையாது. இறை வாழ்த்தை அவர்கள் திருக்குறள் கடவுள் வாழ்த்து என்று பின்னால் பரிமேலழகர் தான் பேர் வைத்தார். இறையை கூட நீங்கள் அரசன் என்று எடுத்துக்கொண்டாலும் சரியாக இருக்கும். அதே போல திருக்குறளில் இல்லாத இன்னொரு முக்கியமான சொல் என்ன தெரியுமா? தமிழ். தமிழ் என்கிற சொல் திருக்குறளில் இல்லை. இது என்ன சொல்கிறது? இந்த திருக்குறள் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களை சார்ந்த தாண்டி இருக்கிற மனிதர்களுக்கும் பொதுவானது. ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா சொல்வார், இது உலக பொது மறை அல்ல, உலக பொது முறை. பொது மறை என்றாலே மறைந்திருப்பது அது அல்ல, இது உலக பொது முறை. எனவே திருக்குறளின் சாராம்சத்தை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொண்டால் இன்றைய வாழ்க்கைக்கான அத்தனை வாழ்க்கை முறையையும்
இல் அறமாக தந்து, அறம் என்றால் பொருள்களை கொடுப்பதல்ல, ஈத்துவக்கும் இன்பம் என்று அவரே சொல்லியிருந்தாலும் மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் என்று சொன்ன அதுதான் வாழ்க்கையின் சாரம். இவ்வளவும் சொல்லி நான் நிறைவாக சொல்ல வரும்போது, ஒரு நீண்ட நெடிய மரபு தமிழுக்கு இருக்கிறது என்பதற்கு ஒரே ஓசையில் எத்தனை கவிஞர்கள், எத்தனை பாவலர்கள் தொடர்ந்து பாடியிருக்கிறார்கள் பாருங்கள். உறங்குகின்ற கும்ப கண்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதென்று கான் எழுந்திராய் எழுந்திராய். இது கம்பன். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதரா. நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சத்துவம் கரிச்சுவை அறியுமோ. இதே ஓசையில் பாரதி வருகிறார். அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும். அதை பாரதிதாசன் தொடர்கிறான். நடவு செய்த தோழர் கூலி நாலனாவை ஏற்பதும், உடல் உழைப்பில்லாத பேர்கள் உலகை ஆண்டு உலாவதும், கடவுள் ஆணை என்று உரைத்த கயவர் கூட்டம் மீதிலே கடவுள் என்ற கட்டறுத்து தொழிலுடாரை ஏவுவோம். அதை பார் பாட்டுக்கோட்டை இன்னும் தொடர்கிறான். நெஞ்சினை பிளந்த போது நீதி கேட்க அஞ்சினோம், வஞ்சகற்கும் அஞ்சினோம். இந்த ஓசையை அதிகம் பிரபலமாகாத ஒரு சர்வதேச பாடல் சொல்கிறது. பட்டினி கொடுஞ்சிறைக்குள் பதறுகின்ற மனிதர்கள் பாரில் கடையரே எழுங்கள் வீறு கொண்டு தோழர்கள் என்றால், நமக்குள் நம்மை எரியாமல் நம் தந்தை இருக்கிறார், நமக்குள் நம்மை எரியாமல் நம்முடைய தாத்தன் இருக்கிறான், பாட்டி இருக்கிறார், முன்னோர்கள் இருக்கிறார்கள் என்பதை போல சங்க புலவர்கள் நமக்குள் இருக்கிறார்கள், வள்ளுவன் நமக்குள் இருக்கிறான், பாரதி நமக்குள் இருக்கிறான். இந்த மரபுகள் தான் நம்முடைய மனித வாழ்க்கையின் சாரத்தை நமக்கு புரிய வைக்கின்றன. இந்த மரபுகள் இல்லாமல் நாம் இல்லை என்பதை மட்டும் என்னுடைய கருத்தாக சொல்லி வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாய்ப்பளித்த தோழர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த 4 பேருக்கு நன்றின்னு ஒரு பாட்டு பாருங்க எம்ஜிஆர். அது கடைசியா தூக்கிட்டு போறது அதெல்லாம் கூட அவசியம் இல்லை. எல்லாமே வாழ்க்கை மாறி இருப்பது போலவே இறுதி சடங்குகளும் மாறிவிட்டது. ஆனால் சிலது மாறலைங்கிறதுக்கு என்ன தெரியுமா, அந்த காலத்தில் எங்கேயாவது கொண்டு போகிறதுக்கு மயான கடத்திக்கிட்டு போகிறது தூக்கிக்கிட்டு தான் போயிருக்காங்க. ஆனால் இப்போ ஆம்புலன்ஸில் படக்குன்னு கொண்டு போயிடுறாங்க. ஏன்னா இவ்வளோ ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாதுங்கிறதுக்காக தான். அதுவும் இப்போ கொரோனாலாம் நேராக ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிடுறாங்க. அது என்ன வேடிக்கைன்னா, சுடுகாட்டுக்கு தான் போயிட்டு இல்லை, எப்படியும் அங்கே தான் போகிற, அங்கே போய் சொல்லலாம் எங்கள் அப்பாவை சீக்கிரம் அனுப்பிடுங்க, அங்கே போய் கொஞ்சம் 1000 ரூபா கூட வாங்கிக்கோங்க, அப்போ நான் அனுப்பி வைக்கிறதுல அவ்வளவு விரைவுபடுத்துகிறாங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்குது சிலது. இந்த கொல்லி வைக்கிறது சில இப்போ கூட ஆம்பளைங்க சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும். ஏன்னா பிறந்த பச்சை பொண்ணு பிறந்த உடனே கொல்லி வைக்க போகிறான், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பெல்லாம் எலக்ட்ரிக் சூழ்நிலை வந்துருச்சு. முறையாக மாநகராட்சியில் காசை கட்டி ரசீது வாங்கினா அவரே சுவிட்சை போட்டு விட்டுருவாரு, ஜோலி முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதுவும் தத்தநேரி இதில் எங்கள் நெருக்கமான தோழர் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அந்த பக்கம் நான் வண்டியில் போய்கிட்டு இருக்கேன், வாங்க தோழர் யோ இரியா ஏன் அவசரப்படுங்க, கூப்பிடுற இடத்த பாருங்க, இல்லை தோழர் வாங்க டீ சாப்பிட்டு போங்க, விடியா டீ சுடுற இடத்துல வந்து டீ குடிக்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. நீங்கள் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவார்ல, நீங்கள் தமிழ் எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்க, எல்லாம் ஒன்று தாண்டா, பிறக்கிறது எல்லாரும் ஒன்று தாண்டா, எலும்பு தோழியில இலக்கமிட்டு இருக்குதோன்னு கேட்குறாள் சித்தர். ஏன்னா நம்பர் போட்டிருக்காங்களா, 11ஆம் நம்பர் 12ஆம் நம்பர் ஒன்றும் கிடையாது, எலும்பு தோழியில இலக்கமிட்டு இருக்குதோ. இதைத்தான் புதுக்கவிங்க நேற்று பட்டுக்கோட்டை பாட்டார், யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் எல்லாருமே 10 மாசம் தான் இல்லையா. நீங்க போய் பாருங்க, மயான கரையில அள்ளி வீசப்பட்டிருக்கிற எலும்புகள்ல இன்ன ஜாதி எலும்பு என்று எடுத்து விட முடியுமா? யாராவது ஒரு பெரிய தலைவரை கூட்டு போய் அண்ணே நம்ம ஜாதி எலும்பா பொறுக்குங்கன்னு சொன்னா பொறுக்கிடுவாரா? அது எவ்வளவு பெரிய பொறுக்கிய வேணாலும் போறாரு இல்லைங்களே. பிறக்கிற பொழுது ஒன்னாதானே பிறக்கிறோம். நீங்க நெல்லை, என் பையன் இங்கதான் படித்தான், நெல்லை மருத்துவக் கல்லூரியில. அதை பார்க்க போகிற பொழுது அங்க இருக்கிற பிரசவ இதுல போய் பாருங்க, எவ்வளவு பிரசவம், ஏடிஎம்ல காசு எடுக்கிற மாதிரி எடுத்து போயிட்டே இருக்காங்களே ஆளுங்க. பிறப்பு எவ்வளவு அற்புதமானது. நீ சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜிஹெச்ல மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அங்கே உள்ள பெண் துடிச்சுக்கிட்டு இருப்பான், ஆண் இங்கே காப்பி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பான் எல்லாருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பிரசவம் ஆன பிறகு தாயை கொண்டாந்து முதல்ல போட்டுருவாங்க, குழந்தைய கொஞ்சம் நேரத்தை சுத்தப்படுத்தி கொண்டாந்து போடுவாங்க. அந்த நர்சம்மா கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் அப்போ என்ன பண்ணுவாங்க, புள்ள மாறிடக்கூடாது, டோக்கன் கட்டி விட்டுருவாங்க. பிள்ளைக்கு ஒரு டோக்கன், அம்மாவுக்கு ஒரு டோக்கன். தப்பி தவறி அந்த நர்சம்மா தூக்க கழகத்தில் 12 13 13 12 போட்டோம்னு வைங்களேன்,
அம்பாசமுத்திரம் புள்ள இங்கே பாபநாசம் போயிடும், பாபநாசம் புள்ள அம்பாசமுத்திரம் வந்துடும். அப்போ 2 கிளை போய் சொல்லணும் அப்படியே அப்பனை உரிச்சு வச்சிருக்கு. அதான் இங்கே டோக்கன் வாங்கி போச்சு. அப்புறம் எங்க அப்பனை உரிச்சு வச்சிருக்கு? மனித வாழ்வு அற்புதமானதுங்க. அது எதன் பெயராலும் குறுக்கிவிடக்கூடியது. வாழ்க்கை எவ்வளவு புதுமைப்பித்தன். அழகிரிசாமி தோமுசி ஏன் எங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறாரு. இப்போ சென்னை புத்தக கண்காட்சியில் புதுமைப்பித்தனுடைய புத்தகம் மட்டுமல்ல, திருநெல்வேலி நீர் நிலம் மனிதர்கள் என்று எழுதியிருக்கிற நாருமுநாதனுடைய புத்தகமும் கூட சென்னை புத்தக காட்சியில் மிகப்பெரிய அளவு இருக்கு. வாசிப்பின் ருசியை மனிதர் தேடிக்கொண்டே இருக்கிறார். இதுக்கு புத்தக திருவிழான்னு பேர் வச்சிருக்காங்க. அருமையான பேர். ஏன்னா திருவிழாவில் பிள்ளைங்க காணாம போயிடக்கூடாது. ஆனால் இந்த திருவிழாவில் நாம் காணாமல் போனால் நாம் கண்டடைவாதை கண்டு அடைவோம் என்று பொருள். இந்த திருவிழாவில் காணாம போயிடணும். நீங்க நினைக்கிறீங்க நீங்க போய் புத்தகத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, அந்த புத்தகங்கள் தான் உங்களை தேடிக்கொண்டிருந்தது இதுவரை. அதை எடுத்து படிக்கிற பொழுது உன்னை தாண்டா இது பார்த்து நல்ல வாசனண்டா படுறா அப்படின்னு புத்தகம் சந்தோஷப்படும். நீ புத்தகம் படித்தா அந்த கூடு விட்டு கூடு பாய்றது நிறைய கதையெல்லாம் இருக்கு. இந்த உள்ள போகலை. சிலது நல்லா இருக்கும், சிலது டைப்பா இருக்கும். கூடு விட்டு கூடு பாய்வது ஆதிசங்கரர் கூட ஒரு வாதத்திலே கேட்கிற பொழுது ஒரு இவரை கணவனை வாதத்தில் காலி பண்ணிட்டார். காலி பண்ணிட்டு அவர் சொல்லிடுச்சு, அவர் மனைவி சொன்னிச்சு, என் புருஷனை ஜெயிச்சதால மட்டும் நீ ஜெயிச்சதா சொல்ல முடியாது, என்னுடைய கணவர்ல நான் ஒரு பாதி என்னகிட்ட பேசியான்னுச்சு. இவர் துறவி, பிரம்மச்சாரி, கட்ட பிரம்மச்சாரி. அவற்றை போய் கேட்டுச்சு, உடலுறவின் பேது ஒரு பெண் அனுபவிக்கிற சுகம் எப்படி இருக்கும். இவருக்கு என்ன தெரியும்? இவர் டிபார்ட்மெண்டே கிடையாது. ஆமா, இப்ப உள்ள சாமியாரா இருந்தா பிஹெச்டி பண்ணவங்களா இருக்காங்க. அதுல டிசிசி எழுதியிருப்பாங்க. அந்த பொண்ணை மயக்கம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா ஆதிசங்கரர் கூடு விட்டு கூடு பாய்ந்தார், அந்த இதையும் தெரிஞ்சுக்கிட்டாருன்றதுல ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நீங்க இந்த புத்தகத்தை எடுத்தீங்கன்னா, நீங்க சங்க இலக்கிய திரட்டை எடுத்தீங்கன்னா சங்க காலத்துக்கே போய் வாழ்ந்துட்டு திரும்ப வந்துடலாமாங்க. இந்த வசதி ஒரு நமக்கு எடுத்து ஒரு வாழ்க்கை தானே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில வயசு ஏதாவது இருக்கா? எப்ப பிறந்தோம்னு தெரியும், அது கூட குத்து வைப்பதான் தெரியும். எப்ப இறப்போம்னு தெரியாது. அதாங்க வாழ்வின் உன்னதமே. வள்ளுவனை கேட்கிறாங்க, எதிரா உலகத்தின் சிறப்புன்னு. நேற்றைக்கு இருந்தவன் இன்னைக்கு இல்லடா, அதான்டா சிறப்புன்னா. உலகத்தின் சிறப்புன்னு அவன் வேற எதையும் சொல்லல. நல்லா சாப்பிட்டோம் வர்றான், அதான்டா சிறப்பு. உறங்குவது போலும் சாக்காடும்னா ஒண்ணு இல்லடா, தூங்குனா முடிஞ்சு போச்சுடா. வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுழி மாறி போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. உறங்குவது போலும் சாக்காடு சொன்னா உலகத்தின் ஆகப்பெரிய சிறப்பு எதிரா என் பாட்டம் வள்ளுவன் என்ன இல்லை, நேற்றைக்கு இருந்தவன் இன்னைக்கு இல்லை. நம்ம கூட சொல்லுவாங்களே, அவர் எழுந்துட்டாருங்க, காலையில பார்த்தனாங்க, காலையில பார்த்தேன் இப்ப இல்ல. சித்தர் சொல்றாரு, பெயரை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு. திருமூலர், இங்க திருமூலர் குறித்து வைரமுத்து அவர்கள் பேசி இருக்கிற அந்த ஆற்றுப்படையை நீங்க தயவு செய்து கேட்கணும். ஆற்றுப்படை முழுவதுமே அற்புதம். திருமூலர் உச்சம். நீ அது வரைக்கும் தான் மதுக்கூர் ராமலிங்கம் சிங்காரவேலர் விருது பெற்றவர், அவர் இவர் ஒண்ணும் கிடையாது. சோழி முடிஞ்சுன்னா எப்ப எடுக்கிறாங்க, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆயிடும், முடிஞ்சு. ஆனா இந்த வாழ்வில ஒன்னும் தொடர்ச்சி தான். அண்ணன் கடைசியா சொன்னார், தாமிரபரணி தண்ணீர் அள்ளி குடிக்கிற பொழுது இங்க குடிச்சா சுவையா, அங்க குடிச்சா சுவையா இல்லை, எல்லா இடத்துலையும் சுவை தாங்க. தாமிரபரணி இந்த தமிழ்நாட்டினுடைய ஜீவ நதி இல்லையா? நீங்க சிலப்பதிகாரம் பேசிக்கிட்டே போலாம், மணிமேகலை பேசிக்கிட்டே போலாம். ஆனா ஒன்றின் தொடர்ச்சி தானே. கலிங்கத்து பரணியில ஆணும் பெண்ணும் கூடி முடிகிற பொழுது அந்த மயக்கத்துல நில ஒளி, ஆடை இல்லாமல் இருக்கிற பெண் தன்னுடைய சேலை இதுதான் என்று நில ஒளியை எடுக்கிறாளாம். இதை படிச்சுட்டான் யாரு? கண்ணதாசன். கலிங்கத்து பரணின்னு சொன்னா நமக்கு படிச்சு புரியுமா? ஆனா எளிமையா சொன்னான், ஆடை இதுவென நிலவினை எடுக்கும் ஆனந்த மயக்கம், அம்மா குளிரென ஒன்றினை ஒன்று அணைப்பது பழக்கம். அது சொல்லியிருப்பான். கவிஞர் சொன்னது கொஞ்சம், காணப்போவது மஞ்சம். இதுல எல்லாம் ஒருத்தர் சொன்னதை கேட்டுட்டுலாம் அனுபவிச்சிட முடியாதுரா, படிச்சுக்க, உன் சாமர்த்தியம் போய்க்கும். கவிஞர் சொன்னது கொஞ்சம், காணப்போவது மஞ்சம் எழுதியிருப்பார். ஒன்றின் தொடர்ச்சி. அன்றைக்கெல்லாம் மாயாவாதம் பேசுகிற பொழுது கண்ணதாசன், மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். கண்ணதாசன் எனக்கு நானே பகையானேன், என் நாடகத்தில் நான் திரையானேன். எனக்கு எதிரி வேற யாரும் இல்லடா, நான் தான்டா. எனக்கு நானே. இதையே தானங்க டி ராஜேந்தர் ஒரிஜினல் படத்துல, இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம்,
எதுவுமே பூமியிலேருந்து வெடிச்சு புதுசாக வந்துடுறது கிடையாதுங்க. நீங்கள் வாழ்க்கை சாரம் சங்க இலக்கியத்தில் வந்து யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் நமக்கு தெரியும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஐநா சபையில் எழுதி வச்சிருக்காங்க. நல்லது. எங்கே போனாலும் தமிழை விளையாட்டாக சொல்லுவாங்க. நிலாவுக்கு மனுஷன் போயிருந்தாலும் அங்கே ஒரு நாயர் டீ கடை போட்டுருந்தாராம். பக்கத்தில் நம்மளால் முறுக்கு கடை வச்சுருக்கேன். எங்கே போனாலும் தமிழ் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் சென்று பரப்பும் வழி செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு பாட்டு பாட்டான் பாரதி. நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். யோசிச்சு பார்த்தா அதுல வந்து ஒரு வரி வரும் பாருங்க. பெரியோரை வியத்தலும் இலனே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இலனே. ஒரு மனுஷனை பார்த்துட்டீங்கன்னா ஐயா அவன் ஒரு பதவியில இருந்துட்டான்னா, அண்ணன் தான் அடிக்கடி சொல்லுவார், தாசில்தார் விட்டு நாய் செத்தா யார் தாசில்தார் தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நிறைய தாசில்தார் நல்லா படிக்கிறவங்க இருக்கீங்க, அது கதையில வர்றது. தாசில்தார் வீட்டு நாய் செத்தா ஊரே வந்துருவாங்களாம். ஆனால் தாசில்தார் வச்சாலும் ஒரு பேர் வர மாட்டாங்களாம். இவரால் என்னடா காரியம் ஆக போகுது அப்படின்னு. அது ரிட்டையர் ஆகிருந்தா கண்டுக்கவே மாட்டாங்க. இது ஒரு பழைய காலங்காலமாக இருக்கிறது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதிகாரம் தானே. கூட சொன்னார் அண்ணன் 133 அதிகாரம். யாரோ சொல்றான் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு வள்ளுவனுடைய அதிகாரத்தை விட உலகத்தில் எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. எல்லாமே மாறக்கூடியது. என்னைக்கே எழுதி வச்ச அதிகாரத்தை இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோமே. எதை பேசலங்க அவன். எதிராக உலகத்தை விட பெருசுன்னு சொன்னா, காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மான பெரிது. பசித்து கிடக்கிற பொழுது அந்த வயிற்றுல ஒரு பிடி சோத்தை அள்ளி போட்டு வச்சுக்கேன், அதாண்டா உலகத்தை விட பெருசா. நீங்க சொல்லிக்கிட்டே போலாம். நம்முடைய பக்தி இலக்கியங்கள், பக்தி இருக்கிறதா இல்லையா, பக்தி இலக்கியத்தை படியுங்கள். உங்களுக்கு பெரியாரை பிடிக்காமல் போகலாம் அவருடைய கொள்கையை. ஆனா அவர் மாதிரி எளிமையாக சிந்தித்தவர் இந்த கலைஞர் இருக்காரு. பேச்சை ஒரு கலையாக ஆக்கியது திராவிட இயக்கம் தானங்க அன்னைக்கு. அவர் எந்த அளவுக்குன்னா, ஒரு இடத்துல வந்து அவர் வந்து ஒரு சப்ளையர், அவர் வந்து இப்போ ஒரு மாஸ்டர் திருவாரூர்ல. கலைஞர் எங்க பேசினாலும் வந்து கேட்டு வரான். கலைஞரும் கரெக்டாக பார்த்து வரான் அவர் வந்திருக்கிறாரான்னு. ஒரு நாள் கலைஞர் அந்த ஊருக்கு பேச வந்திருக்காரு. இவருக்கு டியூட்டியை போட்டு விட்டாங்க, போக முடியல. மேடையிலே சொல்லிட்டாராம். அப்படி ஒரு ரசிகரே கிடையாது அவர். அவர் ஒரு மாஸ்டர், அவ்வளவுதான். இட்லி தோசை சொல்றவர். பார்த்துட்டு அவர் பேரை சொல்லி கொடுக்குறே, என்னப்பா அவர் ஆளை காணும் அப்படின்னு. இப்படி சொன்ன பிறகு அவருக்கு தரிக்குமா? தடன்னு கலைஞரை பார்க்க ஓடி போய் போடுறதுக்கு ஒண்ணுமெல்லாம் இல்லைங்க. கையில பொன்னாடை இல்லை, துண்டு இல்லை, ஒண்ணும் இல்லை. இந்த மாஸ்டர் என்ன மாதிரி துண்டு போட்டிருப்பாங்க. காலையிலிருந்து வேலை செஞ்சு மூஞ்சியை தொடச்சு வெள்ளையாக இருந்த துண்டு கருப்பா வேர்வை வாடையோடு இருந்த துண்டை என்ன செய்கிறோம் என்று அறியாமல் தன்னை பேரை சொல்லிட்டு கலைஞர் கூப்பிட்டாரேன்னு சொல்லி அந்த துண்டை போட்டாராம். கலைஞர் சொல்கிறார், எனக்கு இதுவரை போடப்பட்ட பொன்னாடைகளிலேயே மிகச்சிறந்த பொன்னாடை அந்த உழைப்பாளியின் வேர்வை பிச்சு பிச்சுக்கு கலந்த பொன்னாடை தான். ஏன்னா அது வந்து ஒரு தன்னை அறியாம ஒரு கடவுளுக்கு சமயத்தில் செய்யற மாதிரி, பரவச நிலையில செய்யற மாதிரிங்கிறார். சொல்லிட்டே போலாம்ங்க. இன்றைக்கு கூட புதுக்கவிஞர்கள் அற்புதமாக வாழ்க்கையை பற்றி எழுதத்தான் செய்கிறார்கள். சங்க இலக்கியம் எதுக்கு இடத்து கத்திக்கிட்டு கிடக்கிறோம்? அகம் புறம் என்று யார் வாழ்க்கையை பிரித்தார்கள்? திணை இலக்கியம் எதிரே இருக்கிறது. நமக்கெல்லாம் தாய்மொழி தமிழ்ங்கிறதால நம்ம சொல்லலைங்க. உலகத்தின் ஆதி விதை இல்லையா தமிழ்? இன்னைக்கு வந்து நம்ம தமிழை வந்து நமக்கு தாய்மொழியா கிடைத்தது, நமக்கு கிடைத்த வாய்ப்பு, நமக்கு கிடைத்த வரம். சாகா மொழியிலே பிறந்த நாம் சாவோம், ஆனால் நீங்களும் நானும் பேசுகிற தமிழ் சாகாது என்பதுதான். யோசிச்சு பாருங்க. வள்ளல் பெருமான் துவங்கி எத்தனை பேருங்க, அருணகிரிநாதர்ல இருந்து, குமரகுருபர்ல இருந்து, கண்ணதாசன்ல இருந்து, பட்டுக்கோட்டையிலிருந்து, எப்பா சொல்லிக்கிட்டே போலாம். இவ்வளவு நெடிய மரம் உலகத்தில் எந்த மொழிக்கு இருக்கலாம்? நமக்கு தெரியாம சொல்லப்படாதுல்ல. நம்ம தாய் இவ்வளவு அழகாக ஜெகஜோதியா நிக்கிறாளங்க. நண்பர்களே, இவள் என்று பிறந்தனர் அப்படிப்பாரு. யாராவது சொல்ல முடியுமா? தமிழுக்கு டேட்டா பர்த் உண்டா? நமக்கு தான் உண்டு, தமிழுக்கு இல்லை. தமிழுக்கு டேட்டா பர்த் மட்டும் இல்லைங்க, தமிழுக்கு டேட்டா டெத்துமே கிடையாது. உலகத்தில் கடைசி மனுஷன் இருக்க வரைக்கும் தமிழ் இருக்கும். அதுதான் பொருணை நதி நாகரிகம் பொருட்காட்சி சொல்கிறது. இது வரைக்கும் சங்க இலக்கியத்தை எடுத்துட்டு போய் நீட்டினா, எப்பா இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கப்பா, ஏறப்பட்ட பாட்டு, சும்மா கதையடிக்காத. சங்க இலக்கியத்தின் வரிகளாக இருந்ததனுடைய பொருண்மை சான்றுகள் தான் பொருணை நதிக்கரையின் சான்றுகளாக இங்கே நிற்கிறது. நாங்க ஒண்ணும் எழுதி வைக்கலடா, எல்லாத்துக்கும் சான்று இருக்கிறாங்க. தோப்பா பத்தி சொன்னாங்களே, தயவுசெய்து உள்ள அவருடைய நூல்கள் நாட்டுடன் ஆக்கப்பட்டிருக்கு. அழகர் கோயில் வரலாறு எடுத்து அவருடைய PhD ஆய்வு படிங்க. அறியப்படாத தமிழகம் படிங்க. பண்பாட்டு அசைவுகள் படிங்க. தமிழர்கள் எவ்வளவு நுட்பமா வாழ்ந்தாங்கன்னு பண்பாட்டு அசைவுகளை சொல்லுவாரு. கணவன் இறந்து போகிறான், மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள்,
இது எவ்வளோ சங்கடமான நிலைமை பாருங்க. தாலாட்டில் 1000 தாலாட்டு இருக்குங்க. கண்ணதாசன் ஒரு தாலாட்டு எழுதியிருப்பான், இல்லாத பிள்ளைக்கு நான் என்ன சொல்லி தாலாட்ட. குழந்தையே இல்லை, என்ன சொல்லி தாலாட்டுவா? இல்லாத பிள்ளைக்கு நான் என்ன சொல்லி தாலாட்ட. எதுக்குடா பிள்ளை வேணுமா? காய்கறி நறுக்கும் போது கை நீட்ட பிள்ளை வேணும்பா. இந்த தாய் சொல்றாளாம், எதுக்குடா பிள்ளை வேணும்னா, நான் தேங்காய் திருவும் பொழுதோ அல்லது திக்கக்கூடிய காயை நறுக்கும் பொழுதோ அம்மானு கை நீட்ட எனக்கு பிள்ளை இல்லையே, இல்லாத பிள்ளைக்கு நான் என்ன சொல்லி தாளாட்ட அப்படின்னா கண்ணதாசன். ஆனா தோப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னா, கணவன் இறந்து விட்டான், மனைவி வந்து கர்ப்பமா இருக்காரு, ஊருக்கு சொல்லணும்ல, இல்லைன்னா ஊர் வாங்கி சொல்ல முடியுமா, வெல்ல முடியுமா? ஏய், புருஷன் இறந்த பிறகு அந்த தாய்க்கு குழந்தை பிறந்த எவ்வளவு பேச்சு பேசுவாங்க. தோப்பா சொல்றாரு, ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம், புருஷன் இறந்து போயிட்டான், ஒரு அம்மா கொண்டாந்து ஒரு சட்டியை வச்சாங்க, அதில் தண்ணியை ஊத்துனாங்க, ஒரு 4-5 பூக்களை போட்டார்கள், பார்த்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் உச்சுதாங்க. என்னன்னா, ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த பெண் ஊருக்கு சொல்லி இருக்கிறாள், கணவன் இறந்து விட்டால் அந்த மனைவி 5 மாதம் முழுகாமல் இருக்கிறாள் என்பதைத்தான் ஊர் சபைக்கு சொல்கிற வழக்கத்தை சொல்லி இருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லலைங்க, எப்பா செத்து விட்டாப்பா 5 மாசம் கர்ப்பமா இருக்கு, எதுவும் சொல்லலை. எத்தனை பண்பாடு, உயரிய பண்பாடுகளை காலங்காலமாக சில தீய வழக்கங்களை தள்ளிவிடலாம். நண்பர்களே, இப்ப என்னையா நீ முடிக்க முடியாம சுத்திட்டு கிடக்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து எதை சொல்றது எதை விடுறதுன்னே தெரியல. இளங்கோவை பேசுறதா, கம்பரை பேசுறதா, வச்சு ராமன் விட்ட பானை வந்து ராவணன் உடம்ப அப்படியே சல்லியா தொலைக்கிற பொழுது கம்பன் சொல்றான், ஏய், கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை கறந்த காதல் உள்ளி இருக்கும் என்று எண்ணி என் மனைவிக்கு நேசிச்சது ஒரு துளியாவது உள்ள இருக்குமாடான்னு சொல்லி அந்த அம்பு ராவணனுடைய உடலுக்குள்ள தேடி தேடி அலைந்தது என்று பேசுவது இல்லையா தமிழ்? கல்லிருக்கும் மலர்கூந்தல். சரி, இதுதான் ராமனுடைய வில்லுன்னா என் தாய் ஜானகி சொல்றாள, ஏய் ராவணா, பயந்துகிட்டு உட்கார்ந்து நினைச்சியாடா? முடியாது, ஏதோ அப்படியே உட்கார்ந்துருக்க நினைக்கிறியா? உன்னுடைய அசோகவனத்துல நான் நினைச்சேன்னா ஒரே ஒரு சொல்லுல உன் இலங்கை தீவு முழுவதையும் அழிச்சிருவேன். என்னுடைய மன்னவனுடைய சொல் வில்லுக்கு மாசு என்றுதான் நாளைக்கு வந்து வீசினேனே தவிர, இதுல என்ன தெரியுமா அர்த்தம்? ராமனுடைய வில்லை விட சீதையின் சொல்லுக்கு ஆற்றல் அதிகம் என்று இல்லையா? அதைத்தானங்க மறு வாசிப்பு செய்து இந்த ஊர் புதுமை பித்தன் சாப விமோசனம்னு எழுதினாரு. இன்னைக்கு அதனாலதானங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் என்கிற ஜெயகாந்தனை மறக்கவே முடியல. பாரிசுக்கு போ என்கிற அந்த நாவல்ல இந்த கதாநாயகன், தயவுசெய்து படிங்க ஜெயகாந்தனை, போய் அழகிரிசாமி ஐயாவை படிங்க, புதுமை பித்தனை படிங்க. அதுல எவ்வளவு பாருங்க, இப்ப காம்ப்ரமைஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க இல்லையா? காம்ப்ரமைஸ் தேவைன்னா பண்ணணும், வளைவு வந்தா சைக்கிளை திருப்பணும், அதெல்லாம் முடியாதுங்க, நம்ம நேராதாங்க போறதுன்னா அடிபட்டு தான் கீழே கிடப்பேன். அவன் உடனே ஒரு கதாநாயகன் அவனு பேசிக்குவாங்க. என்ன சொல்லுவான், காம்ப்ரமைஸ் பண்ணி போடா. உடனே அவன் கேட்பான், எல்லாத்துலயுமே காம்ப்ரமைஸ் பண்றதுன்னா உனக்கு என்னதான் ஐடியாலஜின்னு கேட்டான். அவன் சொல்லுவான், காம்ப்ரமைஸ் இஸ் மை ஐடியாலஜி அப்படின்பான். சமரசம் செய்து கொண்டு போனால் உன் தத்துவம் என்ன ஆகுது? எல்லாவற்றிலும் அனுசரித்து சமரசம் பண்ணணுங்கிறதாண்டா என் தத்துவமே அப்படின்னா. நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நீங்க தெய்வத்தை பத்தி சொன்னார, நக்கீரன் சொன்னாங்க, ஔவையை சொன்னாங்க. நீங்க தமிழனுக்கு என்ன தெரியுமா ஒரு பழக்கம், கெட்ட பழக்கமோ நல்ல பழக்கமோ, கடவுளா தமிழான்னு வந்துட்டா கடவுளை விட ஒரு அடி தமிழை தூக்கி வச்சுருவாங்க. அதனாலதான் எல்லா கடவுளும் தமிழை பாடியது. அதனால்தான் தமிழ் கடவுளை போல இவங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. என்ன முகவரி இருக்கு யோசிச்சு பாருங்க. தமிழ் உங்களையும் என்னையும் இணைத்து இந்த நேரத்தில் உட்கார வச்சுக்கிறது தமிழ் தானங்க. என்னுடைய சொல்லாற்றல் ஒன்றும் கிடையாது. உங்களையும் எனக்கும் இருக்கிற ஒரே பிணைப்பு தமிழ் தான். அதன் தாழ்பத்தி கிடப்பதுதான் உலகத்தின் பேரறிவை பெறுவதற்கு ஒரே வழி. நீங்க திருவிளையாடல் படம் சொன்னார் நக்கீரன், கடவுளே வந்தா கூட எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்கல்ல. ஒரு படக்குன்னு கடவுள் சொல்றாரு, ஏய் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவன், அப்பா கடவுளப்பா இருக்கட்டுமியா, நீ சொல்றது தப்பு சாமி, கடவுளாவே கூட இரு, எவனா இருந்தா எனக்கு என்னன்னு இப்பதான் பாட்டு இருக்காங்க. நீ சொன்ன பாட்டு தப்பப்பா, அப்படியெல்லாம் இயற்கையிலேயே மனமெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை ராஜா. ஏய் நெற்றிக்கண், ஓகே நோ ப்ராப்ளம், அதுக்காக நான் பொய் சொல்லிட்டுலாம் சாக மாட்டேயா. உடனே வந்து ஒரு நெற்றிக்கண் எரிஞ்சாரு, மறுபடியும் கிளம்பி வந்துட்டார்ல, அதுலதான் வருவாரு. ஔவை தெரியும், ஔவை பல ஔவை இருக்காங்க. இன்குலாப்புடைய ஔவை நாடகத்தை படிங்க. அந்த ஔவை சொல்லுகிற பொழுது வர்றான், கடைசியா வந்து முருகன் கோச்சிட்டு போயிடுறாரு ஞானப்பழம் விஷயத்துல. முருகப்பெருமான் கோச்சிட்டு போன உடனே தூது மானுட பெண்ணான தெய்வத்தின் குடும்பத்துல பிரச்சனை, பஞ்சாயத்துக்கு போறது இந்த அம்மா.
இவங்க பஞ்சாயத்துக்கு போய் முருகா என்னப்பா வாயா, குடும்பம்னா 1000 இருக்குமியா, வாயா வீட்டுக்கு வாயா, போதாயி நான் வர முடியாது, இன்னும் ஒரு பல விஷயத்தில் இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்ணிட்டாங்களே, ஐ ஓன்ட் கம் அப்படின்ட்டு. உடனே வள்ளுவர் சொல்றா, ஐயப்பா ஆத்திச்சூடி படிச்சிருக்க இல்லையா, முருகன்ட்ட போய் கேட்கிறான், ஆத்திச்சூடி படிச்சிருக்கீல்ல, 60 சினம் அறம் செய்ய விரும்பு, அது எழுதியிருக்கேன்ல, 60 சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனா நீ, சேருவது இனம் மாறுவது குணம், மாத்திக்கணுமா, சேருவது இனம், இனம் இனத்தோட போய் சேரணுமப்பா சொல்லிட்டு சொல்றா முருகா, 60 சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனா நீ. உச்சத்துக்கு போறான் கண்ணதாசன், உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு. ஔவைக்கு உரிமை கிடையாது, ஆனா நான் பேசுற தமிழுக்கு உரிமை இருக்கிறாங்க. உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு என்று கடவுளை விட ஒருபடி மேலே தமிழை வைத்து பேசியதால் நண்பர்களே, சங்க இலக்கியம் இன்றைக்கு உலகம் முழுவதும் வாசிக்கப்படுகிறது. சங்க இலக்கிய சான்றுகள் தான் பொருணை, கீழடி, சிவகலை, ஆதிச்சநல்லூர், கொற்கை. தமிழக அரசினுடைய முயற்சியை நான் நெஞ்சார பாராட்டுறேன். நீங்கள் தோண்டி எடுப்பது வெறும் பாண்டங்களை அல்ல, புதைக்கப்பட்ட தமிழர்களுடைய வரலாறு இன்றைக்கு மீண்டும் மீண்டும் வெளியே வந்து கொண்டிருக்கு. நான் சொல்லலைங்க, ரொமிலா தாப்பர் என்கிற மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர் சொல்லுகிறார், தாமிரபரணி கரையும் வைகை நதி கரையும் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டால் இனிமேல் இந்தியாவின் வரலாறு கங்கை கரையிலிருந்து எழுதப்படாது, தமிழகத்தின் வைகையிலிருந்தும் பொருளை கரையிலிருந்து எழுதப்படும் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நெடிய தொடர்ச்சி. நான் முதல்ல சொன்னதே சொல்றேன், நீங்க அன்றைய இலக்கியம் சொல்லி பாரதிக்கு பிறகு ஒண்ணுமே இல்லை, ஒரு குப்பையாகவும் செடியாகவும் இருந்தா இது குப்பை இது செடின்னு சொல்லிட்டு போயிடலாங்க. என்ன செய்வது? நான் யோசிச்சு பார்க்கிறேன், சங்க இலக்கியத்தில் இருந்து இன்னைக்கு வர்ற கவிஞர்கள் 1-2 அப்படி இப்படி இருக்கும், சில பாக்கெட் நாவல்கள் வரும் போகும், அதெல்லாம் ரொம்ப அல்ப ஆயுசு. இந்த குழல் விளக்கு பக்கத்தில் ஈசல் வரும், அவ வந்தவுடனே மண்டையை போட்டுருவாங்க. அப்படி சில படைப்புகள் வரும், பாவம் அந்த நேரத்துக்கு காசுக்காக எழுதியிருப்பாங்க. ஆனால் புதுமை பித்த வாழ்கிற பொழுது வறுமையோடு தான் வாழ்ந்தான். இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அழகிரிசாமி எவ்வளவு சம்பாதிச்சாரு, ஒரு கதைக்கு எவ்வளவு கொடுத்துருக்க போறாங்க. இன்னமும் 100 வருஷம் கழிச்சு எவனாவது 3-4 பேர் உட்காந்து அழகிரிசாமி எப்படி புதுமை பித்த படின்னு சொல்லிட்டே தான் இருக்கும். எனவே நண்பர்களே, ஆற்று நீரை எங்கே அள்ளி கொடுத்தாலும் ஆறு தான். கடலிலே எந்த கரையிலே நின்று தொட்டு பார்த்தாலும் சரி, ஆழமாக மூழ்கி பார்த்தாலும் கடல் தான். எனவே கொஞ்சம் குப்பை செத்தையும் கொஞ்சம் செடியும் இருந்தால் இது தாவரம், இது குப்பை என்று சொல்லலாம். ஆனால் தமிழ் முழுவதும் மலர்காடாக இருப்பதனால் அன்றைய இலக்கியமும் வாழ்க்கையின் சாரத்தை தந்தது. இன்னும் சொல்லப்போனால் பழைய கவிஞர்களுடைய தோளின் மீது ஏறிந்து கொண்டு இன்றைய கவிஞர்களும் வாழ்க்கையின் சாளரத்தை காட்டிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு மட்டுமல்ல, நாளைக்கு வருகிற பிள்ளையும் நிச்சயம் உயர்ந்த இலக்கியத்தை தருவான். ஏனென்றால் நேற்றைய எழுத்தாளர்களிடமிருந்து இன்றைய எழுத்தாளர்கள் மற்ற இனமெல்லாம் உலகத்திலே தாய்ப்பால் குடித்து மட்டும்தான் வளரும், நாம் தான் உப்பால் என்கிற வள்ளுவனின் தகப்பன் பாலையும் குடித்து வளர்ந்திருக்கிற காரணத்தினால் உண்மையில் நண்பர்களே, இந்த தாய்ப்பாலாய் தமிழ்பாலை குடித்திருக்கிற நம்முடைய எழுத்தாளர்கள், நாவலாசி, இன்னும் புது நாவல்ங்கிறது சிலப்பதிகாரத்தில் இல்லை, சிறுகதைங்கிற வடிவம் இல்லை, கூறுகள் இருக்கும். ஆனால் எது வந்தாலும் தமிழ் சேர்ந்து வளருது பாருங்க, அதுதான் ஆற்றல். எனவே வாழ்வின் சாரத்தை நேற்றைய இலக்கியம் தந்தது என்றால் சாரத்தின் சாரத்தை இன்றைய இலக்கியம் தந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு சாரம் வந்தாலும் சாயம் போகாமல் தமிழ் இலக்கியம் இருக்கிறது என்று சொன்னால் நாம் குடித்திருக்கிற தமிழ் பால் வெறும் சொற்கள் அல்ல, ஒவ்வொரு சொல்லும் ஒரு நூற்றாண்டின் அனுபவம், ஒரு நூற்றாண்டின் செறிவு என்கிற முறையில் இலக்கியத்தை நாம் அன்று இன்று என்று பிரிக்க வேண்டாம். என்றுமே இலக்கியம் நிச்சயமாக வாழ்வின் சாரத்தை தரும் என்று சொல்லி, உண்மையில் நம்முடைய பொருணை நதிக்கரையில் திருநெல்வேலியில இப்படி ஒரு புத்தக திருவிழா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. காந்திமதி அம்மன் கோவிலிலே நடக்கிற தேரோட்டம் போல இந்த அறிவு தேரோட்டம் இவ்வளவு மக்கள் பெருந்திரளோடு நடைபெறுகிறது என்று சொன்னால் திருநெல்வேலி நாகரிகத்திலே உயர்ந்து நிற்கிறது என்று பொருள். எல்லோரும் வருகிற எல்லோரும் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி கொண்டு போவதன் மூலம் நிச்சயமாக அது ஏதோ ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு பதிப்பாளனுக்கு செய்கிற நன்மை அல்ல, நோய்க்கு இருக்கிற நமக்கு கையிலே வாங்கிக் கொள்கிற நாட்டு மருந்துதான் இந்த புத்தகங்கள் என்று சொல்லி புத்தக திருவிழாக்கள் சிறக்கட்டும். அரசு இத்தகைய ஆக்கப்பணியில் ஈடுபடுகிற பொழுது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற பொறுப்பும் அரசுக்கு குறையும் என்று சொல்லி, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது மட்டுமல்ல, இதுவும் கூட ஒழுக்கத்தையும் சட்டத்தையும் பாதுகாக்கிற ஒரு பெரும்பணி என்கிற வகையில் மாவட்ட நிர்வாகம் நடத்துகிற புத்தக திருவிழா இன்னும் விரிந்து பரவட்டும் என்று சொல்லி, உண்மையில்
இந்த நிகழ்விலே எங்களுக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த 4 பேரும் இன்றைக்கு அற்புதமாக 4 திசைகளைப் போல பேசியிருக்கிறார்கள். இதை இணைத்து கட்டுகிற ஒரு சிறு நூலாகத்தான் நான் இருந்திருக்கிறேன். இந்த வகையில் 4 பெருமக்களையும் வாழ்த்தி வணங்கி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.